சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For bookings call 9962036203. உலகெங்கும் இல்ல ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி எந்த மாதிரியான நல்லது கெட்டகளை பண்ண போறார், எந்த மாதிரியான அனுபவங்களை கொடுக்க போறார் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தன்னுடைய குதூகல பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் துளாராசி நேயர்களே, வரக்கூடிய 2025 வருஷம் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது. யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ துளாராசிக்காரங்களுக்கு தான் ஜாக்பாட்டு. யாரெல்லாம் பார்த்து இந்த 11 ராசியும் பொறாமப்படுவாங்க அப்படின்னா அது துளாராசிக்காரங்களை பற்றி தான். எனக்குலாம் உங்களை பார்த்தா அநியாயத்துக்கு பொறாமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ சூப்பரான டைம் பீரியட கிரகங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகச்சரியான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் எத்தனை பேர் என்னை அசிங்கப்படுத்துனாங்க, எத்தனை பேர் என்னை கேவலப்படுத்தினாங்க, என்னால் மனசாலையும் உடம்பாலையும் எவ்வளோ காயப்பட்ட, எவ்வளோ கடன் சொல்லவே முடியாத அளவுக்கு வெளியில் சாப்பாடு கஷ்டப்பட்டா கூட வீட்டில் வரவங்களாம் நான் பார்த்துக்கிட்டேன். ஆனாலும் உள்ளுக்குள்ளே சொல்ல முடியாத வேதனை. இப்படி ஒரு 2 வருஷமாக தவிச்ச துளாராசிக்காரங்களுக்கு இந்தான்னு பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கான நேரம் அப்படின்றது கூடி வந்துருச்சு. சூப்பராக இருக்குது டைம் பீரியட். 6ல் சனி, வேற என்ன வேணும் சொல்லுங்க. அதுவும் சுக்கிரனும் சனி வேற இவ்வளோ க்ளோஸு. சனி வந்து சில இடங்கள்ல இருந்தால் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் ப்ளஸ் இல்லை. அந்த மாதிரி சனி வந்து 3, 6, 11ஆம் இடங்கள்ல இருக்கும்போது மிகச்சிறந்த லாபத்தையும் மிகச்சிறந்த முன்னேற்றத்தையும் மிகச்சிறந்த வேலை வாய்ப்பையும் கொடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்தபடி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 6ஆம் இடத்து சனி அப்படின்றது வேற லெவல்ல உங்களை இயக்க போதோ அப்படின்னு தான் சொல்லும். நீங்க போய் நின்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க தான் ஜெயிப்பீங்க. சும்மா சின்ன குழந்தையா இருக்கும் துளாராசி, கேம் அடிச்சுன்னா அது வின் பண்ணிடும். அந்த மாதிரி நீங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நீங்களா ராசி பலனே பார்க்க வேணாம், சூப்பரா இருக்கு. எப்படி நம்ம வந்து காய் நாத்தலாம், என்ன பண்ணலாம், இந்த 2.5 வருஷம் 3 வருஷம் என்ன பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்றத மட்டும் யோசிச்சாலே போதும். அந்த அளவுக்கு துளாராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான டைம் பீரியட் அப்படின்றது இருக்கு. ஒரு விஷயம் நடக்க போது இந்த சனிப்பெயர்ச்சியில என்ன நடக்க போகுதுன்னா கடன் அடைய போகிறது. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்ற இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான சனியுடைய பார்வை. இந்த 6ஆம் இடம்ன்றது குண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம். எதிரியெல்லாம் தம்சமாக போறாங்க. எவன்லாம் உங்களை ஏத்து பேசி உங்களை வந்து மனசு கஷ்டப்பட வச்சாங்களோ அவங்களாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி அழியறத நீங்க பார்க்க போறீங்க. துளாராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டுங்க. யாரும் நாசமா போனலாம் சொல்லவே மாட்டாங்க. ஆனா அவங்களையே வந்து சொல்ல வைக்கிற அளவுக்கு பிளானட்லாம் ஒரு 6 வருஷமா வச்சு செஞ்சிருச்சு. யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, யாரெல்லாம் வந்து உங்களை பார்த்து பொறாமப்பட்டாங்களோ அவங்களாம் உங்க கண்ணு முன்னாடி அழியறத நீங்க பார்த்து சந்தோஷம்லாம் பட மாட்டீங்க. அப்பயும் கூட ஐயோ பாவம் தான் கவலைப்படுவீங்க. அந்த மாதிரி நல்லவர்கள் தான் துளாராசிக்காரங்க. அவங்க உங்க கண்ணு முன்னாடியே அவர்கள் செய்த குற்றத்திற்கான தண்டனை அனுபவிப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நான் வந்து விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். எத்தனை பேர் என்கிட்ட காசை வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டா மேடம், எத்தனை பேருக்காண்டி நான் வந்து ஷூரிட்டி கையெழுத்து போட்டு கொடுத்து மாட்டிக்கிட்டேன், எத்தனை பேருக்கு வந்து நான் வந்து வாழ்க்கையை கொடுத்துருப்பேன், அவ்வளோ பேர் என்னை முதுகில் குத்திட்டாங்க, என்னால் வாழவே முடியல, சொந்த வீட்டுக்காரர் அவரே விட்டு போயிட்டார். இந்த மாதிரியெல்லாம் கூட நிகழ்ந்திருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டோமே அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் அப்படின்றது இப்போ இனிதே ஆரம்பம் அப்படின்னு சொல்லணும். 2025 வருஷம் ஸ்டார்டிங்கே சூப்பர். இந்த 12 ராசியில 2025 வருஷம் யாருக்கு சூப்பரா இருக்கு, 2026 வருஷம் யாருக்கு சூப்பரா இருக்கு, 2027 வருஷம் யாருக்கு சூப்பர் இருக்கேன், 2035 வரைக்கும் யாருக்கு சூப்பரா இருக்குன்னா அது துளாராசிக்காரங்களுக்கு மட்டும்தான். அதான் சொன்ன எடுக்கும்போது அநியாயத்துக்கு பொறாமையா இருக்கு எனக்கு உங்களெல்லாம் பார்த்து அப்படின்னு. இல்லை யாராவது துளாராசிக்காரங்களா இருந்தால் நண்பர்களை பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நானும் அப்படியே கொஞ்சம் ரிசீவ் பண்ணிக்கலாம் இல்லையா. அந்த அளவுக்கு சூப்பரான ஏறுமுகமான நேரம் அப்படின்றது இனிதே கூடி வருது. கிரெடிட் கார்டில் கடன் இருக்கு அடைக்க முடியலன்னு சொல்லக்கூடிய அத்துணை துளாராசிக்காரும் கடனை அடைப்பதற்கான நேரம். ஏதோ ஒரு இதை போட்டு டக்குனு கடனை அடைச்சு முடிச்சிருக்கீங்க. சின்னதாக கடன் வாங்கிட்டு இருந்தவங்க மொத்தமாக ஒரு கடனை வாங்கி ஃபுல்லாக இருக்கிற கடன்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. மாணவர்களாக இருந்தால் படிப்பில் அமோக வெற்றி பெறுவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. துளாராசிக்காரங்க உங்க வீட்டில் இருக்க படிக்கிற மாணவர்களாக இருந்தால் அவங்க சூப்பரான படிச்சு உங்களுக்கு பேர் கொடுக்கக்கூடிய நேரம். இது வரைக்கும் எனக்கு வியாபாரம் சரியில்லை, வேலை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்த அத்துணை துளாராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான வியாபாரத்திற்கான விருத்தி அப்படின்றது இருக்கு. ஒரு விரயத்தின் மூலமாக ஒரு ஆதாயம் அப்படின்றது கிடைக்க போகுது. ஆன்மீக வழிபாட்டுன்னு அழகாக போகுது, ஆன்மமும் அழகாக போகுது. சூப்பரா இருக்க போறீங்க. அதாவது குருவோட பார்வையும் இருக்கு, சனியோட ஸ்ட்ராங்கும் இருக்கு, ராகுகேதுவோட எனர்ஜியும் இருக்கு. வேற என்ன வேணும் துளாராசிக்கு? சும்மா சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட அந்த 9 பிளானட்ல ஒரு 8 பிளானட் 9 பிளானட்டுமே எனக்கு தெரிஞ்சு நீ சூப்பரா இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணும்போது அதை தாண்டி நம்மளுக்கு வேற என்ன வேணும்? இந்த நேரத்தை சரியாக முறையாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோமே ஆனால் வாழ்க்கையின்
உச்சத்தில் தான் போய் நிற்போம். இந்த நேரத்தில் தான் லைட்டாக என்ன பண்ணுவார் ராகு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை அப்படியே நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாரு. அதனால தேவையில்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறது, தேவையில்லாமல் கொஞ்சம் அப்படியே அப்புறம் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து தள்ளி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காம காரியத்தை ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா துளாராசிக்காரங்க ஜெயிச்சிடுவீங்க. கண்டிப்பாக ப்ரமோஷன் அப்படின்றது இருக்குது. இல்லை நீங்கள் வேற ஊருக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கான இடமாற்றதம் அப்படின்றது கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருஷம் சனி பயிற்சியிலிருந்து இருக்க போகிறது. முதல் விஷயம். ரெண்டாவது, யாராவது வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வரப்போகுது. சொல்லப்போனா ரிட்டையர்ட் பர்சன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் அரியர் மாதிரி திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு போனஸ்லாம் வரப்போகுது. கல்யாணம் கலை கட்டப்போகுது. உங்க வீட்டில் நிறைய கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது. துளாராசிக்காரர்களாக இருந்து ஒரு 40-50 வயசுல இருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய இல்லை திருமண வரன் பார்க்கக்கூடிய நேரம் அப்படின்றது கூடி வரப்போகுது. நிறைய சந்தோஷங்கள் அப்படின்றது வீட்டில் வந்து இருக்க போகிறது. இது வரைக்கும் நீங்க தலைமையாக இருந்தீர்களா, இன்னும் உங்க பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய மாதிரியான அமைப்பு அப்படின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. இவன்கிட்ட கொடுத்து ஏமாந்தேன் அவன்கிட்ட கொடுத்து ஏமாந்தேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு வாரா கடனா தவிச்ச ஒரு இடத்துல கிடந்த எல்லா காசும் இப்போ இந்தான்னு வரப்போகுது. நீங்க அதை அனுபவிக்க போகிறீர்கள். நீங்க ஓரளவுக்கு வாங்கிட்டு கொடுக்க முடியாம தவிச்சிங்கல்ல, அதுவும் கொடுக்க போறோம். ஏன்னா பணம் வந்தாதானே பணத்தை கொடுக்க முடியும். அப்ப குரு அங்கிருந்து உங்களை பணத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக, எதிர்மொழி பேசுபவர்கள் மூலமாக, அந்நிய மொழி பேசுபவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. நிறைய தொழில் மேன்மை இருக்கும் போது இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துல போய் தொழில் பண்றதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. ஆனால் கவனம், நல்லவர்களிடம் போய் சேர்றோமான்றதுல மட்டும் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. துளாராசிக்காரங்க இந்த மாதிரியான நேரத்துல தேவையில்லாத தீய நட்பிடம் மாட்டிக்கொள்வதற்கான காலம் அப்படின்றது கூடி வந்துடும். தீய பழக்க வழக்கங்கள்ல மாட்டிக்கொள்வதற்கான காலம் அப்படின்றது வரும். நம்ம 50 வயசுக்காரங்களா கூட இருப்போம். இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்களை வந்து நம்ம கிட்ட பேசி தேவையில்லாம நம்ம பேரு கெட்டு போவதற்கான நேரமும் வந்துடும். நான் இன்டெரக்டா சொல்றேன், நீங்க சூட்சமாவும் புரிஞ்சுக்கோங்க. அதனால துளாராசி ஆண்களும் பெண்களும் கொஞ்சம் பழகுகிற பழக்கத்தில் கவனம் கவனம் கவனம். நம்ம வீட்டில் இருக்கவங்களை தாண்டி வேற யாரும் நம்மளை கொண்டாட மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்களை தாண்டி வேற யாரும் நம்மளை புகழ மாட்டாங்க. வேற யாருடைய புகழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் நம்மளுக்கு கிடைக்க பெறுகிறதே. ஆனால் அந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இது நமக்கானது அல்ல அப்படின்னு எப்பயும் திட்டு கூட வாங்கிட்டு போலாம். திடீர்னு வர புகழ்ச்சியில கவனமா இருக்கணும் இல்லையா? அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருங்கள். திருமணமான துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் அப்படின்றது இருக்கு. 7ஆம் இடம் பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. கிளியர். நிறைய கூட்டு தொழில் முயற்சி பண்றது, ஏற்கனவே இருக்கிற ஒரு தொழில் இருக்கும், இன்னொரு தொழில் நான் எக்ஸ்ட்ரா பண்றது அப்படின்றதா இருக்கு. நிறைய பேருக்கு வீடு வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, எல்லாமே சூப்பருங்க. கிடைக்கலன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கிடைக்க போகுது. நீங்க அதை எப்படி உபயோகப்படுத்தி கொள்ள போகிறீர்கள் அப்படின்றத பொறுத்துதான் துளாராசிக்காரங்களுக்கு இந்த தடவை வரக்கூடிய சனி பெயர்ச்சி எல்லாமே இருக்கு. ஒரு பிளானட் வீக்கா இருந்து ஒண்ணு மட்டும் தான் இயங்குது அப்படின்னா வருத்தப்படலாம். எல்லாமே நல்லா இருக்குன்ற போது கிடைக்கலன்னா அது நம்மளுடைய சோம்பேறித்தனமோ இல்லை நம்மளோட கரெக்டா பிளான் பண்ணாத தனமும் தான் காரணமே தவிர மற்றபடி கிரகங்கள்லாம் எதுக்கும் காரணம் இல்லை. துளாராசிக்காரங்களுக்கு இந்த தடவை தொட்டது துலங்கும். வச்ச குறி தப்பவே தப்பாது. நீங்க தான் வந்து அடி தூள் பண்ண போறீங்க இந்த தடவை. அதனால கவலைப்படாம துளாராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான கேட்வே ஓப்பன் ஆயிடுச்சு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் அல்டிமேட்டா இருக்க போது துளாராசிக்காரங்களுக்கு. நிறைய பேருக்கு பொன் பொருள் சேர்க்கை அப்படின்றது இருக்க போகுது. இவ்வளோ 10,000 ரூபா நகை போனால் கூட பொண்ணை வாங்கி வச்சுக்கக்கூடிய ஒரு ராசியாக துளாராசிக்காரங்க இருக்கீங்க. நிறைய துளாராசியில் சேர்ந்த பெண்களுக்கு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மணவாளன் கிடைக்க போறார். இல்லை இது வரைக்கும் கொஞ்சம் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசிக்காரர்கள் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கணவனுடைய அந்யோன்யத்தில் அகமகிழ போகிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பரான டைம் பீரியடா இருக்கு. வேற எதை பத்தியுமே துளாராசிக்காரங்க கவலைப்பட்டுக்க வேணாம். ரொம்ப நல்லா இருக்கு. மகாலட்சுமியும் உங்களோட வந்து உட்காந்துருக்கா, இந்த பக்கம் காமதேனு வந்து உட்காந்துருக்கா, வேற என்ன வேணும்? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி போகணும். இந்த நாள் இது பண்ணணும், இந்த நாள் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஷெடியூல் போட்டு வேலை செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். இல்லாட்டி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்டுருவோம், காலம் போயிடும். ஆனால் இந்த நேரத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ராகுவோட விஷயம் மட்டும் என்னென்னா உங்களை கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கிற சூழலும் இருக்குது. அதெல்லாம் மீறி நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கே. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா பயந்துக்கிற மாதிரி ஒரு பலனும் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் நான் ஸ்பெஷலா இருக்கணும், இன்னும் நான் வந்து பேர் புகழணும், எனக்கு எல்லாமே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசினர்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு சத்ரு சம்ஹார மூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு விஷயம், கடல்ல குளிச்சுட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்வியல் எதிர்காலம் காத்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனா வெள்ளிக்கிழமை ஒரு பவுல்ல உப்பு வச்சு அது சாமி ரூம்ல வச்சு வழிபாடு செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யமும் கிடைக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது இந்த சனி பெயர்ச்சியில் இருக்கு. கொஞ்சம் எதிரிகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக. எதிரிகள் அழிக போறாங்கன்றது உண்மைதான். ஆனா முதல்ல உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அழிப்பார் சனி. அதனால நோய், எதிரி, கடல் இந்த 3 விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா வேணுமா வேணாமான்றதை பாத்துருங்க. அதை அடைக்கிறதுன்றது 2வது பக்கம்.
ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி உருவாகிட்டு தானே அதை அழிக்கும். அதனால் 6ஆம் இடம் இயங்க போகிறனால இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டீர்களே ஆனால் மற்ற எல்லாமே முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. துளாராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது, கவலையப்பட வேண்டாம். தான் விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கின்ற விருச்சிக ராசி நேயர்களே, அதுவும் வித்தியாசமாக செய்ய துடிக்கும் விருச்சிக ராசி நேயர்களே அப்படின்னு தான் சொல்லணுமா. வரக்கூடிய இந்த 2025 வருஷம் பயிற்சி ஆகக்கூடிய சனி எனக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு, ஏதோ ஒரு மாதம் 2 மாதம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, மறுபடியும் குரு வக்ரத்துக்கு போயிட்டாரு. ஒரு 12 வருஷம் 15 வருஷம் வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு செஞ்சாங்க. இனிமே தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இனிமே எவன் வந்தாலும் நான் சமாளிப்பேன்டான்னு வடிவேல் சொல்ற மாதிரி நாங்கள் சமாளிக்க ரெடி தான், இருந்தாலும் ஏதாவது ஒன்றாவது நல்லது நடக்காதான்னு கேட்கலான்னு வந்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே அப்படின்னு தான் சொல்லணும். 2025 வருஷம் மாறக்கூடிய சனி என்னெல்லாம் பண்ண போறார் அப்படின்னா, கீர்த்தியை உண்டாக்க போகிறார், புகழை உண்டாக்க போகிறார், நட்பை அதிகரிக்க போகிறார். நிறைய பேருக்கு ஆன்ம ஞானம் அப்படின்றது அதிகரிக்க போகிறது. இன்ட்யூஷன் பவர் எக்ஸ்ட்ராடனரியா இருக்க போதோ. 5ஆம் இடம்ன்றதே குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள். சனியே குலதெய்வம் தான். அவர் அந்த இடத்துல உட்காரனால கண்டிப்பா நிறைய பேருக்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் அப்படின்றது வேற லெவல்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் எஸ்பெஷலி பெண்களாக இருந்த பட்சத்தில் உங்களுடைய பெண் வீட்டு உங்க அம்மா வீட்டு குலதெய்வம் உங்க பின்னாடி நின்று பேசுறதை நீங்க உணர்வீங்க. அது அப்படியே நடக்க போகுது. எனக்கு இப்போ அப்படிதான் ஃபீல் ஆகுது. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் கண்கூடாக உணரப் போகிறீர்கள். 2வது, குழந்தை பேரு அப்படின்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து பண்ணக்கூடிய டைமாகத்தான் இருக்கு. அதை தாண்டியும் இது சும்மா ஒரு மே மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் குருவோட இடம் நல்லதாக தான் இருக்குது. அதனால ஒன்றும் பெருசாக நம்ம கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைதான்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகள் மூலமாக சிறு தொல்லைகள் இல்லை குழந்தைகள் மூலமாக சிறு மனஸ்தாபங்கள் வருவதற்கான நேரம். உடனே கடவுளே நீங்கள் எல்லாம் கீழே கமெண்ட்ல போட்டுறாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எனக்கும் எந்த இதுவும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி விருச்சிக ராசி. இப்போ காலம் சூழல் இந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு மட்டும் என்ன உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடாதுன்னு ஆசையா? ரொம்ப ஆசை எனக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லது சொல்லணும். எப்படா வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் மகரத்துக்கு நான் சொல்லும் போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, கடகத்துக்கு சொல்லும் போதெல்லாம் நான் அவ்வளோ சந்தோஷமா சொன்னேன். அப்போ இப்பயாவது எனக்கு நல்லது சொல்ல முடியுதுன்னு. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம். இப்படி சொல்லலாமா? பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா, நிறைய விருச்சிக ராசி வீட்டில் வச்சிருக்கக்கூடிய ஆட்களுக்கு திருமணம் நடக்க போகிறது. அதாவது குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்க போகிறது. ஏன்னா குழந்தைகள் மூலமாக சின்ன பிரிவு அப்படின்றது இருக்கும்போது ஒன்னா பிள்ளைங்க போய் ஹாஸ்டலில் போய் நல்ல படிப்பு படிக்கிறதுக்காண்டி போகலாம். இல்லை குழந்தைகள் ஏதோ ஒரு பஞ்சாயத்தை எழுதிட்டு வரலாம். இல்லை குழந்தைங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து நீங்கள் வேற இடத்துக்கு அனுப்பலாம். இல்லை குழந்தைங்க ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்காக போகலாம். இல்லை வேலைக்காக குழந்தைகள் பிரிந்து போகலாம். இந்த மாதிரி விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக ஏதோ ஒரு டைம் உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு சின்ன கேப் அப்படின்றது நிகழப்போகிறது. அதுவும் பாசிட்டிவா தான் நிகழப்போகுது. நெகட்டிவா நிகழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சனி உட்கார்ந்துருக்கிற இடம் அப்படின்றது குருவோட வீடாகத்தான் இருக்கு. அதனால நீங்க அதை பத்தி ஒன்றும் பெருசா கவலைப்பட்டுக்கக்கூடிய நேரமாக இல்லை. ஏன்னா குருவோட வீட்டுல சனி உட்கார்ந்துருக்கும் போது அவர் நல்லவராகத்தான் இயங்குவார். அப்ப கண்டிப்பாக ஆன்ம பலம் அப்படின்றது அதிகரிக்க போகுது, சிந்தனை அதிகரிக்க போகுது. இது வரைக்கும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி கிடைக்க போகுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? எதை பண்ணா பித்தம் தெளியும் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு கையில கொண்டு உங்களோட சிந்தனையின் மூலமாக ஒரு வழிகாட்டுதலை சொல்ல போகுது. நிறைய இன்ட்யூஷன் பவர் வேலை செய்ய போகுது. நிறைய ஜோதிடர்கள், ஆன்மீக சான்றர்கள், ஆன்மீக குருமார்கள் இவர்கள்லாம் சந்திச்சு ஆசி வாங்க போறீங்க. இல்லை அவர்களிடம் போயிட்டு வர போறீங்க. இல்லை நிறைய பேர் இன்னும் ஜோசியெல்லாம் படிக்க போறீங்களோ அப்படிதான் தோணுது. ஏன்னா 5ஆம் இடம் இயங்க போறனால கண்டிப்பா நிறைய அரசியல் செல்வாக்கு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. ரொம்ப சூப்பரான டைம் பீரியட் தாங்க இருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. எதுவுமே மோசம்லாம் சொல்ற மாதிரி இல்லை. இது வரைக்கும் நீங்க வாங்கின அடியெல்லாம் இனிமே வாங்க போறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தான் ஒரு தெளிவு பறந்துச்சு. அந்த தெளிவை கொடுக்கறதுக்கு தான் சனி ரெடியா இருக்காரு. ஒரு ஞானம் கொடுத்து மனிதர்கள் இப்படித்தான் என்று புரிய வைப்பதற்காக மட்டும்தான் சனி தன்னுடைய லீலையை ஆரம்பிக்கிறார் தவிர வேற எதுக்குமே இல்லை. இருக்கிற பிளான்ட்லேயே சூப்பரான பிளான்ட் எதுன்னா அது சனி மட்டும்தான். என்ன கொஞ்சம் சாட்டையை வச்சு அடிச்சடிச்சு பாடம் சொல்லி கொடுப்பாரு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதனால விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியுமே கவலைப்படவேனா. சந்திரன் ஆல்ரெடி நீச்சமாகக்கூடிய வீடாக இருப்பதனால் கொஞ்சம் மன ரீதியான ஒரு சின்ன என்ன சொல்றது, இப்படி நடந்திருக்கலாமோ, இப்படி பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரியான ஒரு ஏக்கத்தை கொடுத்துருமே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாக பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை இப்போதைக்கு. ஸோ பிள்ளைகளால் பெருமை வரக்கூடிய நேரமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. காதல் இனிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இத்தனை நாள் நீங்கள் ஒரு நாள் பட்ட நோய்க்கான மருத்துவம் கிடைக்க போகுது. இத்தனை நாள் உங்களை எது பாடாப்படுத்துச்சோ அது எதா வேணா இருக்கலாம். நான் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் எதா வேணா இருக்கலாம். அது மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். அவங்களாம் அவங்களை விட்டு விலகி போவதற்கான நேரம் அப்படின்றது இனிதே கூடி வருகிறது. இதுவே ஒரு பெரிய பிரஸ்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியினுடைய நிகழ்வுகளாக இருக்கும்.
அதை தாண்டியும் கொஞ்சம் கடன் அப்படின்ற விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. தேவையில்லாம அடுத்தவங்க பேச்சை கேட்டோ இல்ல நம்மளுடைய ஆசையாலேயோ இல்ல பேராசையாலோ கொஞ்சம் கடன் வாங்கி அல்லல் படுவதற்கான நேரம் அப்படின்றது இருக்குங்க. அதுல கொஞ்சம் கவனம். என்னதான் வீட்டுல இருக்கவங்க சொன்னா கூட கொஞ்சம் 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு இந்த கடன் தேவையா அப்படின்றத பார்த்துட்டு வாங்குங்க. இல்லைன்னா கடன்ல கொஞ்சம் மாட்டிக்கக்கூடிய காலம் அப்படின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஏன் சொல்றேன்னா 2ஆம் இடமான தனுசு வீட்டுக்கு குருவோட பார்வை இருக்கிறனால கொஞ்சம் பேங்க் லோன் மூலமாக கடன் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இல்ல கடனை கட்டி முடிக்க முடியாம கொஞ்சம் அல்லல் படுறதுக்கான டைமும் இருக்காது. வாட் எவர் இட் இஸ், உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப் தான் அதை டிசைட் பண்ண போது. என்ன தசாபுத்தி ஓடுதுன்றதை பொறுத்து, கோச்சாரம் எப்படி இயங்க போகிறதுன்றதை பொறுத்து இருக்கு. ஆனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா, பிள்ளைகளால் பெருமை வரப்போகுது. பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, பிள்ளைங்க சம்பாதிச்சு காசு கொடுக்க போறாங்க, உங்களுக்கும் பிள்ளைங்களுக்குமான ஒரு சின்ன சின்ன கேப் ஒழுக போகுது. ஏதோ ஒரு பஞ்சாயத்தெல்லாம் வந்து பண்ணிட்டு வந்தா நீங்க சமாளிக்க போறீங்க. கணவன் மனைவியிடையே இருந்த அந்யோன்யம் அப்படின்றது கொஞ்சம் அப்படியே இருக்க போகுது. அதை தாண்டி இது வரைக்கும் உங்களை பிடிச்ச என்னெல்லாம் பீடம் இருந்துச்சோ எல்லாம் உங்களை விட்டு வளக போகுது. சந்தோஷம் அதிகரிக்க போகுது, சிந்தனை அதிகரிக்க போகுது. திடீர்னு அமைதியாக போறீங்களோ, சின்சன் மாதிரி ஆக போறீங்க விருச்சிக ராசிக்காரங்க. அமைதியோ அமைதி அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள் பேசுற வாய்ஸையே கேட்க முடியல, அப்புறங்க நான் அடுத்தவங்க வெளில பேசுற வாய்ஸ் அப்படின்ற மாதிரி சனியுடைய எனர்ஜின்றது நான் சொன்ன மாதிரி குலதெய்வத்துடைய அருள். நிறைய பேருக்கு காவல் தெய்வங்களுடைய எனர்ஜி அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. நிறைய பேர் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க போறீங்க. நிறைய பேர் வந்து முன்னுக்கு நின்று சில ஆன்ம காரியங்களை ஈடுபட போகிறீர்கள். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க வந்து நான் சொன்ன மாதிரி முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகளை நிகழ்த்தி அதன் மூலமாக ஒரு ஆதாயத்தை நிகழ்ந்த போறீங்க. நீங்க ஒரு சும்மா ஒரு ஆளா இருக்கலாம், உங்க வீட்டு சாமியை நீங்க எடுத்து தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், அந்த இடத்தோட கும்பாபிஷேகத்தை நீங்க பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை கடவுள் வழிபாட்டின் மூலமாக ஆன்ம அழகு அதிகரிக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. மற்றபடி ஒன்றும் பெருசா பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. மற்ற எல்லா பிளான்ட்டும் நல்லாதாங்க இருக்கு. மிஞ்சி போனா இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் அதுக்கப்புறம் வரக்கூடிய மிச்சம் 1.5 வருஷம் சூப்பரா தான் இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. இது வரைக்கும் நீங்க உங்களை பார்த்த கோணம் வேற. நீங்க விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரங்க வீட்டில் பார்க்குற ஆளாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நீங்க விருச்சிக ராசியை பார்த்த கோணம் வேற. இனிமே நீங்க பார்க்க போற கோணம் வேற. இனிமே நீங்க பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி எல்லாம் தெளிவு, சிந்தனை, ஞானம், அபாரமான மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட திகழ போறாங்க. சனி அதுக்கு விதை போட போகிறார். கிளியர். ஸோ அதனால வந்து நிறைய ஆன்ம ஞானம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கு. நிறைய இன்ட்யூஷன் இருக்கும்போது உங்க வாயால தயவு செஞ்சு யாரையும் சபிச்சிடாதீங்க, அப்படியே பழிச்சிடும். இந்த தடவை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், தயவு செஞ்சு யாரையும் திட்டாதீங்க, யாரையும் வந்து சாபம் கொடுக்காதீங்க, அது அப்படியே பழிச்சிடும். அந்த கர்மாத்தை போய் எங்க நம்ம தொலைக்கிறது? எப்படியோ போயிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் எப்படி மன்னிச்சு விட்டீங்களோ அதே மாதிரி மன்னிச்சு விடுறது அப்படின்றது இனிமே வரக்கூடிய காலகட்டத்திலையும் கரெக்டாகத்தான் இருக்க போகுது. மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. ஒன்றும் கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஒரு 6-7 மாசம் மட்டும் தான் அப்படியே கொஞ்சம் ஓடும். மற்றபடி சூப்பரான டைம் பீரியட் தான் இருக்கு. நிறைய விவசாயிகள் சூப்பரா முன்னுக்கு வர போறீங்க. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கொஞ்சம் வந்து எதிரியுடைய பலம் தலை தூக்கக்கூடிய காலகட்டமா இருக்கறனால உங்களுக்கு தெரியாத மறைமுக எதிரிகள்லாம் வெளிச்சத்துக்கு வருவாங்க. இவங்க தான் நம்மளுக்கு வந்து எதிரியா இருந்தாங்களான்னு கூட நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஆனால் அவங்களாம் எதிரியா வந்து நிற்கும் போது உங்களை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய தேவை என்னை பொறுத்த வரைக்கும் எதுனா யார் நம்மளை எதிர்க்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பின்னாடி இருந்து எத்தனை பேர் கொடுத்துறாங்கன்னு தெரியாம எவ்வளோ வாங்குறது. நம்பி ஏமாறுறதை விட மிகப்பெரிய நிம்மதி இழப்பு வேற எதுவுமே இல்லைல்ல. அந்த மாதிரி யாரெல்லாம் உங்களை நம்பிக்கை தரவங்க பண்ணாங்களோ அவங்களாம் உங்க கண்ணு முன்னாடி தெரியறது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டு இனிமே வரக்கூடிய காலகட்டத்திலும் அதற்கான நிகழ்வுகள்லாம் நடக்கும். சிம்பிள் அண்ட் கிளீனா சொன்னா கர்மா கழிவதற்கான நேரம் இனிதே ஆரம்பித்து விட்டது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய டைமாகத்தான் இருக்கு. என்ன பண்ணா இந்த சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குருமார்களுடைய ஆசை, குருமார்களுடைய வழிபாடு, சுவாமிமலை முருகனுடைய படத்தை வச்சுக்கிறது, இல்லை அவருக்கு போய் முடியும்னா ஒரு தடவை போய் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வர்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் செய்தீர்களே. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலம் அனைத்துமே வசந்த காலம்தான். தன்னுடைய தன்னம்பிக்கையால் தலைநிமிர துடிக்கும் தனுசு ராசி நேயர்களே, வரக்கூடிய இந்த 2025 வருஷம் நிகழக்கூடிய சனி பெயர்ச்சி எனக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னென்ன மாதிரிலாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்க போதோ அப்படிதான் தோணுது. அர்த்த அஷ்டம சனி, அதாவது 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனியாக இந்த தடவை தனுசு ராசி நேயர்களுக்கு சனியோட பயிற்சி அப்படின்றது நகர்ந்திருக்கு. இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்து நிறைய உங்களோட முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாக்கியிருப்பாரு. நிறைய பேருக்கு வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கும். ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வேலை கிடைச்சிருக்கும், இல்லை கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணியிருந்தா கல்யாணம் கிடைச்சிருக்கும். நிறைய பேருக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணியிருந்தவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்குமா. நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சியுமே வந்து சனி வந்து சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3, 6, 11ஆம் இடங்கள் சனிக்கு வலுவானவை. அந்த மாதிரி
தனுசு ராசினியர்களுக்கு போன 2.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான டைம் பீரியட் தான், அது இல்லைன்னா ஒத்துக்க முடியாது. இப்ப வரக்கூடிய இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சனியாகத்தான் இருக்கு. இந்த 4ஆம் இடம் அப்படின்றது தான் வண்டி, வாகனம், அம்மா, சுகபோகம் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் இல்லையா? அதுல வந்து சனி அமர்தல் அப்படின்றது கொஞ்சம் சுகபோகத்திற்கான இடைஞ்சலை கொடுப்பார். சுகத்தை அனுபவிக்க விடாம பண்ணுவார். அந்த மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலன்ற மாதிரி நம்மளாம் ரஜினிகாந்த் மாதிரி பாட்டு பாடிட்டு தெரிய வேண்டிய காலகட்டத்தில் தான் சனி வந்து கொண்டு போய் விட போறாரு. ஒரு சிம்பிள் பரிகாரம் சொல்லவா? காமெடியாக தான் இருக்கும், ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, வேற வழி கிடையாது நம்மளுக்கு இப்போதைக்கு. பெட்ல படுக்காம தரையில கீழே படுத்துக்கோங்க. நிறையா வந்து கட்டில்லாம் இல்லாம பெட்டெல்லாம் இல்லாம தரையில படுக்கிறது, சும்மா ஒரு போர்வை விரிச்சு கீழே படுத்துக்கிறது, ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா இருக்கணும்ன்றதெல்லாம் விட்டுட்டு நார்மலான விஷயத்த வந்து நீங்க முயற்சி மேற்கொண்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியோட அல்லல்ல இருந்து ஃபர்ஸ்ட் விஷயம் எஸ்கேப் ஆயிடலாம். கிளியர். ஏன்னா சுகம் அப்படின்ற இடத்த சனி இண்டிகேட் பண்றாங்க, அதுல ஏதோ ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல கொடுக்க போறாரு. படுத்தாலும் தூங்க வரவிடாம பண்ண போறாரு. நம்ம தரையில படுத்து நிம்மதியா தூங்கிட்டு போயிடலாம்ல. அதனால வந்துட்டு அதுவும் முதுகு சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதோ பிரச்சனை இண்டிகேட் பண்றதுனால கீழே ஒரே மாதிரி சமநிலையா படுத்தா அதுவும் சரியா போகுது. ஒரு கல்ல 2 மாங்க அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த தனுசு ராசி நேயர்கள் இந்த தடவை கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. சாதாரணமா உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடம் இயங்குது அப்படின்றனாலையும் அதை தாண்டி குருவோடைய பார்வை பலமும் இருக்குன்ற போது வேற என்ன வேணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு? வேற ஒண்ணுமே வேண்டாம். நிறைய பேர் இடம், வாகனம், வண்டி வாங்குவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. பழைய வாகனமா இருந்தால் அதை கொடுத்துட்டு புதுசா வாங்கலாம்னு யோசிப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்பதற்கான நேரமா இருக்கு. நிறைய தனுசு ராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. கொஞ்சம் அடுத்தவங்ககிட்ட மட்டும் பேச்சு வாங்குற மாதிரியான நேரமா இருக்கு, அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நிறைய தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கிட்டு ஒரு இடம் வாங்கிட்டு அதை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான டைமா இருக்கு. இல்லை அப்படின்னா இப்போ நீங்க சென்னையில இருக்கிறவரா இருப்பீங்க, உங்களுக்கு சேலத்திலேயோ இல்லை ஈரோட்லயோ வேலையை போட்டுருவாங்க. நீங்க இங்க வாரத்துக்கு இங்க 2 நாளும் அங்க 4 நாள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணி விட்டுறதா. வீடு ஒரு இடத்துல இருக்கும், நீங்க போறதுக்கு இன்னொரு இடமா இருக்கும் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு குழந்தைய கொடுக்க போறாரு இல்லையா? நிறைய அதனால குழந்தை பிறந்து நீங்க ஒரு இடத்துல, உங்க பொண்டாட்டி ஒரு இடத்துல, அதை பாக்குறதுக்கு அலையிறதுக்கு, இல்ல நீங்க ஒரு இடத்துல, உங்க கணவன் ஒரு இடத்துல, நீங்க அவரை தேடி போறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன அலைச்சல்கள் 2025ஆவது வருஷம் நடக்க போகுது. கிளியர். 2026ஆவது வருஷம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மண்மனை சேர்க்கை அப்படின்றது நிகழப்போகுது. 2027ஆவது வருஷம் அம்மாவோட உடல்நிலையை கண்டிப்பாக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய முதன்மை ராசியாக தனுசு ராசினியர்கள் இருக்கிறீர்கள். நிறைய பேருக்கு வெளிநாட்டு டிராவல் அப்படின்றது இருக்க போது, வெளிநாட்டு ப்ராஜெக்டை வந்து வாங்குறது அப்படின்றது கிடைக்க போது, ஃபாரின் டிராவல் மேற்கொள்வதற்காக நேரம் அப்படி இருக்கு. நிறைய தனுசு ராசினியர்களுக்கு ஃபாரின்ல இருந்தீங்கன்னா இங்கே வருவதற்கான நேரம், சும்மாவது வந்து பேரண்ட்ஸை பார்த்துட்டு போவதற்கான டைம் பீரியட் அப்படின்றது எல்லாமே கூடி வருது. வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு சின்ன செக் வைக்கிறாரு, அதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியாக தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க. ஏதாவது ஒரு படிப்பு படிக்கலாம்னு யோசிக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு படிப்பு, அதாவது இப்போ ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுப்போமே, சும்மா ஒரு டிப்ளமோ கோர்ஸாக இருக்கலாம், இல்லை சும்மா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸாக இருக்கலாம், எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான ஏதாவது ஒரு கோர்ஸை ஒரு படிப்பு எடுத்து படிப்பதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 3 வருஷத்துக்குள்ள நிகழப்போகிறது. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து படிப்பீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைப்பதற்கான டைம் பீரியட். அதன் மூலமாக கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கு. நிறைய படிப்பு சார்ந்த இதுங்க. 4ஆம் இடம் அப்படின்றதுலே வந்து உயர்கல்வி தாங்க. ஸோ உயர்கல்வி அப்படின்ற இடத்த வந்து சனியும் உட்காந்துருக்காரு, குருவும் பாக்குறாருன்ற போது இண்டிகேட் ஆக போது சூப்பரா இருக்க போது தனுசு ராசிக்காரர். 180 டிகிரில குரு பாக்குறாரு அப்படின்ற போது 7ஆம் பார்வையாக, அதுவும் ராசிநாதனே பாக்குறாரு, வேற என்ன வேணும்? தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. தொட்டதெல்லாம் திளங்கக்கூடிய காலகட்டம். எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, பேசுகிற வார்த்தையில் கவனமா இருக்கணும், அம்மாவோட உடம்ப கவனமா பார்த்துக்கணும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வருவதற்கான நேரமா இருக்கு, அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. மாமியாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வர நேரமா இருக்கு. எப்பயுமே பஞ்சாயத்தை தான் இருக்குன்னா வேற வழி இல்லை, இன்னொரு 3 வருஷம் அப்படிதான் இருக்க போகுது. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அப்போ மாமியார் இயங்கவில்லை, சனி இயங்குகிறார், சரியா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டோமே. ஆனால் பெருசா ஒன்றும் பெரிய இழப்புகள் அப்படின்றது வரப்போகுதுல. வண்டி வாகனங்கள்ல தேவையில்லாத சின்ன சின்ன பராமரிப்பு செலவு அப்படின்றது வரப்போகுது. லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடுன்னு சொல்லி வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரியான சூழல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரியேட் ஆயிடும். அதனால எங்கேயாவது போறதுக்கு முன்னாடி வண்டியை பராமரிப்பு பண்ணி நல்லா சர்வீஸ் விட்டு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா பெரும் விபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். கிளியர். அதை தாண்டி தனுசு ராசிக்காரர்களுக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகரிக்க போதும். ஆல்ரெடி நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக தான் இருக்கு, இருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் உடல் ரீதியான கொலஸ்ட்ரால் அப்படின்றது அதிகரிக்க போகிறது. அதனால கொஞ்சம் கவனம். ஸோ குரு அப்படின்னாலே கொலஸ்ட்ரால் தான். குரு அப்படின்னாலே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இண்டிகேட் பண்ணுறோம். அப்படின்னா 2 விஷயம் எதில் கவனமாக இருக்கணும்னா, வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும், கொலஸ்ட்ரால் அப்படின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதன் மூலமாக சில விஷயங்கள் கொஞ்சம் பூசின மாதிரி ஆக போகிறீங்களோ,
கொஞ்சம் அப்படியே குண்டா அழகாக பொழிவாலாம் ஆகக்கூடிய டைம்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 3 வருஷத்துக்குள்ளே நிகழப்போகுது. இன்னும் சொல்லப்போனால் மே மாதத்துலேருந்து அடுத்த மேக்குள்ளே கண்டிப்பாக கொஞ்சம் அப்படியே பூசின மாதிரி கொஞ்சம் அழகாலாம் ஜொலிக்க போகிறீங்க. நிறைய பேர் புகழ்லாம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு சூப்பரான டைம் பீரியடாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம் பீரியடெல்லாம் அமையும். ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்குறது, இல்லை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து வேலை பார்க்குறது அப்படின்றதுலாம் அமையும். நிறைய 4ஆம் இடம்ன்றனால சில பேருக்கு அம்மா வீட்டோட உட்காந்துக்கிறது, இல்லை மாமியார் வீட்டோட உட்காந்துக்கிறது அப்படின்ற மாதிரியான தன்மைகள் எல்லாமே நிகழப்போகுது. ஸோ இல்லை அம்மாவை கூட்டு வந்து வச்சுக்கிறது, இல்லை மாமியாரை கூட்டு வந்து வச்சுக்கிறது, இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய 2.5 வருடத்திலிருந்து 3 வருடங்கள் வந்து நிகழப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி எல்லாமே சூப்பருங்க. எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். 4ஆம் இடத்துக்கு சனி வரனால அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடலாம் ஒன்றுமே பயப்படாது. அர்த்த அஷ்டம சனியாக இருந்தால் கூட எனக்கு பெருசாலாம் ஒன்றும் பாதிக்காது. இல்லை இந்த மாதிரி முன்னாடி உணவு அப்படின்ற இடத்துலையும் கவனம். உணவு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனம். விவசாயிகள்லாம் சூப்பராக இருக்க போகுது. தனுசு ராசிக்காரங்க வந்து விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமோக விளைச்சல் வர்றது நீங்கள் வந்து உணரப் போகிறீர்கள். யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் போக்குவரத்து வேலை செய்கிறீங்களோ, கடல் கடந்து வணிகம் செய்கிறீர்களோ, மரைன் இன்ஜினியராக இருக்கீங்களோ, யாரெல்லாம் கட்டட தொழிலில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்குள்ளே உங்களுடைய பங்களிப்பை செலுத்தி கொண்டிருக்கிறோ அவர்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியடாக இருக்குது. ஸோ எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். தனுசு ராசிக்காரங்க சூப்பராக இருக்க போகிறீங்க. ஒரு வேலையை விட்டு அடுத்த வேலை கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கூடி வருது. நீங்கள் புதுசாக சொந்த தொழில் தொடங்குவதற்கான டைம் பீரியடும் கூடி வருது. 4ஆம் இடம் அப்படின்றதே வந்துட்டு 3க்கு 2 இல்லையா? நான் எடுக்கிற கான்செப்டில் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்குமே வந்து வருமானம் வரக்கூடிய காலமாக இருக்குது. தனுசு ராசிக்காரங்க கண்ணை மூட்டு தைரியமாக எந்த தொழிலில் வேணால் இறங்கலாம். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எதில் கவனம்? கொலஸ்ட்ரால் விஷயத்தில் கவனம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கவனம், அம்மாவோட வாக்குவாதத்தில் கவனம், இல்லை மாமியாரோட பிரச்சனையில் கவனம். இதிலெல்லாம் தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று மாட்டிக்கிட்டு அப்புறம் இந்த 3 வருஷம் முடிக்கிற மாதிரி அமைப்பு போயிடும். நம்ம அம்மா தானே, நம்ம மாமியார் தானே விட்டுட்டோன்னா பிரச்சனை எதுவும் பெருசாக வரப்போகிறது இல்லை. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வர மட்டும் இல்லை, வரக்கூடிய 3 வருஷமே சூப்பரான வருஷமாக தான் இருக்க போகுது. சரி, என்ன பண்ணால் நான் கொஞ்சம் அப்படி கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேண விஷயங்களை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் காவல் தெய்வங்களுடைய வழிபாடு, பைரவருடைய வழிபாடு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தோட உச்சத்தில் உங்களுக்கு கொண்டு போய் விடும். இன்னும் சொல்லப்போனால் அந்த நாய்களுக்கெல்லாம் வந்து உணவு அளிக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பான ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்றது இருக்கும் போது கடனில் இருந்து வெளிவந்துடுன்னா செவ்வாய் தாங்க கடன். அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய மிருகமாகவும் நாயாக இருக்கிறனால கண்டிப்பாக நாய்களுக்கு உணவளித்தல் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. அதை தாண்டியும் ஒரு ஆன்மாக்கு உணவு போட்டு அதன் மூலமாக புண்ணியத்தை சம்பாதிச்ச ஒரு கணக்கும் வந்து சனி எழுதி வச்சிருவார். அதனால கொஞ்சம் மிருகங்களுக்கு உணவளித்தல், பட்சிகளுக்கு தண்ணீர் வைத்தல் அப்படின்றது மூலமாக தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கான வசந்தத்தை கண்டிப்பாக தேடிக்கொள்ளலாம். மற்றவர்களால் முடியாது என்கிற செயலை முடித்து காட்டக்கூடிய மகர ராசினியர்களே, வரக்கூடிய இந்த 2025 வருஷம் சனியுடைய பயிற்சி என்னவெல்லாம் பண்ண போகுது, அடித்தது போதுமா, இனிமேல் அடிக்க போதா, நம்பலாமா வேணாமா, என்னமோ சனி விலகுதுன்றாங்க, 7 சனி முடிஞ்சிருச்சுன்றாங்க, தப்பிச்சிருவேனா மாட்டேனா, இல்லை இன்னும் ஏதாவது 2க்கு வந்து ராகு வச்சு செய்வாரா, மற்றவங்க சொல்கிறத நம்பலாமா அப்படின்ற மாதிரி பல சிந்தனைகளோடு அமர்ந்திருக்கக்கூடிய என் மனதிற்கினிய மகர ராசினியர்களை எப்பயுமே சொல்லுவேன், மகர ராசினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. இந்த அளவுக்கு போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாரு சனி. என்னதான் ராசியானதாக இருந்தாலும் இப்படியே அடிச்சடிச்சு படம் சொல்கிறது அப்படின்ற அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணியாச்சு. உண்மையை சொன்னால் இந்த 2.5 வருஷத்தில் ஒரு நாளாவது அழாமல் தூங்காத மகர ராசிக்காரங்க இல்லை. எவ்வளோ அசிங்கம், செய்யாத தப்புக்கு தேவையில்லாத பணி, தேவையில்லாத ஒரு ஆக்சிடென்ட், தேவையில்லாத வம்பு வழக்கு, தேவையில்லாமல் வீட்டுக்காரரை விட்டு போயிட்டார், தேவையில்லாமல் என் முன்னாடி விட்டுட்டு போயிட்டா, என் பேச்சுக்கு மரியாதை இல்லை, அது இல்லை. இது முதல் 2 வருஷம் வரையும் அடி 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 வாங்கியாச்சு. அடுத்த 2 வருஷம் இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு தெரியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து முட்டி மோதியாச்சு. அடுத்து 2.5 வருஷம் இனிமேல் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தலைக்கு மேலே கையை நீட்டியாச்சு. இவ்வளவும் பண்ணி முடிச்சாச்சு மகராசினியர்களுக்கு. இப்போ வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்துல இருந்தாவது ஒரு விமோச்சனம் பறக்குமா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக பறக்கும், நம்புங்க. யாருக்கு சூப்பரான டைம் பீரியடோ இல்லையோ மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் மகத்தான நேரம். இன்னும் 30 வருஷம் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளோ சூப்பரான டைம் பீரியடு, இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சனி வந்து அமர்ந்திருக்க இடத்திற்கும் சரி, பார்க்கிற ஸ்தானத்திற்கும் சரி கொஞ்சம் பலம் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் இயங்கியிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குருவோட பார்வைக்கு பலம் அதிகம், சனியோட ஸ்தானத்துக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த தடவை மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் 2மே ஜூயல் ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாமா. ஏன்னா சனியோடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3, 7, 10ஆம் இடங்கள்ல விழப்போகுது. இந்த 3, 7, 10ஆம் இடங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்றது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக இருக்குது. அடுத்து அது 4ஆம் இடமா இருக்குது. அடுத்து அது 7ஆம் இடமா இருக்குது.
இந்த கணக்கை கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்க போகுது? எல்லாம் சூப்பரா இருக்குன்றாங்க, அஷ்டமச்சனி விலகிடுச்சுன்றாங்க, ஜென்மச்சனி போயிடுச்சுன்றாங்க, 7.5 விட்டு ஒளிஞ்சிருச்சுன்றாங்க, இனிமேல் நீ தான் சூப்பர்ன்றாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் வாங்கின அடியில கொஞ்சம் லைட்டா ஜர்க்கா தான் இருக்கு மனசுல. நம்பலாமா நம்ப கூடாதானே தெரியல அப்படின்ற மாதிரியான மனரீதியாக நியூ இயரை வரவேற்ற அத்துணை மகர ராசினியர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். 3ஆம் இடம் இயங்க போகிறது. இந்த 3ஆம் இடம்ன்றதே தைரிய வீரிய விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். சின்ன சின்ன டிராவல் அப்படின்றது கண்டிப்பா நடக்க போகுது. அதுவும் 3ஆம் இடத்துக்கு ராசிநாதன் வந்து அமர்தலை தாண்டியும் வேற என்ன வேணும் சொல்லுங்க? யாரா இருக்கட்டும், அது நல்லவரோ கெட்டவரோ, 3ஆம் இடத்துல வந்து ராசிநாதன் அமரும் போது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு குருட்டுத்தனமான ஒரு தைரியம் அப்படின்றது மேலோங்கிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே மகராசிக்காரங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி விமோச்சனம் அடைய ஆரம்பிச்சிட்டீங்க. சாப விமோச்சனம் தான் உண்மையை சொல்லணும். இந்த சனி பயிற்சி கொண்டு சாப விமோச்சனம் போட்டுக்கலாம் நீங்க. அந்த அளவுக்கு மகராசினியர்களுக்கு சூப்பரான டைம் பீரியடு ஆரம்பமாக போகுதுன்னு இல்லை, ஆரம்பம் ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நவம்பர்ல இருந்தே ஆரம்பம் ஆயிடுச்சு. சனி எப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரோ அப்ப இருந்தே மகராசிக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3ஆம் இடத்துல வந்து சனி அமர்ந்தால் குருட்டுத்தனமான நம்பிக்கை, நிறைய தைரியம், விஜயம், ஜெயம் எல்லாம் கிடைக்க போகுது. தொட்ட காரியம் அனைத்தும் தொடங்க போகுது. இந்த காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துக்கு அதோட பார்வை வரனால அது உங்களுக்கு 7ஆம் இடம் இருக்கு. இது வரைக்கும் யாரெல்லாம் புருஷன் முண்டாட்டி பிரச்சனை இருந்ததோ அதெல்லாம் சரியா போகுது. மனசு விட்டு பேசி அதற்கான சொல்யூஷனை நீங்க கொண்டு வர போறீங்க. இல்ல எனக்கு அதுலலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா இனிமே உங்க பேச்சை கேட்டு நீங்க சொல்ற விஷயத்தை கேட்டு அவங்க நடக்க போறாங்க. இல்லையா பூச்சிட்டு இருந்தது உங்களை விட்டுட்டு போகுது, ஏதோ ஒன்று நிகழ போகுது. 7ஆம் இடம் அப்படின்றது இயங்க போகுது. 7ஆம் இடம்ன்றது ஒன்லி கணவன் மனைவி மட்டுமல்ல, உங்களுடைய தொழில் கூட்டாளியும் தான். 7ஆம் இடம் அப்படின்றது உங்களை இயக்கக்கூடிய அனைவரும் தான். அப்ப கண்டிப்பா மகராசிக்காரங்களுக்கு குடும்ப தொழிலை மேற்கொள்ள போகிறீர்கள். ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்க போகுது. அது கடகத்தோட வீடாக இருந்தாலும் கண்டிப்பாக பெண்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருப்பீங்க. இல்ல கடகராசி கடகலக்னத்தை சேர்ந்தவங்க கூட உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமையலாம். இல்ல தண்ணீர் ஃபாரின்ல இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கலாம். இந்த மாதிரி ஃபாரினுடைய பணத்தின் மூலமாக உங்களுக்கான ஒரு ஆதாயம் அப்படின்றது 100க்கு 150 விழுக்காடு இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நிகழப்போகுது. கிளியர். இன்னும் சொல்ல போனா கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனவரி விட்டுருங்க, பிப்ரவரி விட்டுருங்க, மார்ச் விட்டுருங்க, மே 5ஆம் தேதிக்கு அப்புறம் அல்டிமேட்டான பலனை சந்திக்கக்கூடிய முதன்மை ராசி எது அப்படின்னா மகர ராசி தான். அப்படியே கீழே வந்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் என்னவா இருக்கு அப்படின்னா காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு. அதுவும் யாரோட வீடு? சுக்கிரனோட வீடு. அதுவும் இன்னும் யாரோட வீடு? துலாமோட வீடு. இந்த தடவை யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லை அவருக்கு தான் ஜாக்பாட். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய 3ஆம் இடத்தும் உங்களுடைய 7ஆம் இடமும் உங்களுடைய 10ஆம் இடமும் கிட்டத்தட்ட சுப கிரகங்களால் ஆக்குபை செய்யப்படுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து நிகழ்வுமே சுபமாக இருக்கும். நிறைய பேர் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பாடத்தை கத்துக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸுக்கு போறது அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக நிகழப்போகிறது. சில பேர் சும்மா இருந்து நான் மியூசிக் கத்துக்கிறேன், இல்லை நான் வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் போறேன், இல்லை ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன், இல்லை ஏதோ ஒரு இது பண்றேன், இல்லை ஒரு ஜோசியமாவது கத்துக்கிறேன், இல்லை வந்து நான் ஒரு ஹீலிங் பண்றேன், இல்லை நான் ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்றேன், ஒரு யோகா கிளாஸ் போறேன். இந்த மாதிரி ஆயக்கலைகள் 64 கலையில ஏதோ ஒரு கலையை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் கத்துக்க போறேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்கு. அந்த கலை உங்களுக்கு மிகச்சிறந்த பேரையும் புகழையும் கற்றுத் தருவதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் கிளியர். 2வது குடும்ப தொழில் மேற்கொள்வதற்கான நேரம் அப்படின்றது கூடி வந்துச்சு. இது வரைக்கும் உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ, நீ எல்லாம் எதுக்கு லாய்க்கு இல்லைன்னு உங்களை வந்து தள்ளி வச்சாங்களோ அத்தனை பேரும் உன்னால முடியாதா, நீ தான் பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. அவர்கள் மூலமாக பிரபஞ்சம் இந்தா வச்சுக்கோன்னு சொல்ல போகுது உங்கள்கிட்ட. கிளியர். ஸோ யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய காலமாகத்தான் மகரத்திற்கு இருக்கு. நிஜமாவே நடக்க போகுதுன்னு நம்புங்க. நீங்களே நம்பாட்டி எப்படி? சும்மா சொல்ற நாங்களே நம்புறோம். உங்களை பார்த்து உங்களை இப்படிதான் இருக்குன்னு பலன் சொல்றேன், நாங்க நம்புறோம். இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு அது எப்படி இருக்கும்? சூப்பரா தண்ணியை திறந்து விட்டு அது எங்க போய் விழுகுதுன்னு தெரியாதுங்க. இத்தனை நாள் உங்களை அடக்கி வச்சிருந்தாங்கல்ல, இப்போ வந்து சனி ரிலீஸ் பண்ணி விட்டாரு. அப்படியே காற்றாட்டு வெள்ளமா பீறிட்டு போக வேண்டியதான். எப்படி வந்து கமண்டத்துள்ள அடக்கின காவேரி வந்து திறந்து விட்டோனே, காகம் திறந்து விட்டோனே அப்படி அப்படியே போச்சா, அந்த மாதிரி உங்களுடைய திறமை, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வெற்றி அனைத்துமே விஸ்வரூபமா இருக்க போது, சூப்பரா இருக்க போகுது. அங்கங்க பாறை மேல மட்டும் மோதறனால கொஞ்சம் 2ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவிடம் மட்டும் இந்த வருடம் கவனம். அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷம் உங்களுடைய பேச்சில் கவனம். உங்களுடைய வேலை பிரம்மாண்டமா இருக்க போறதுன்றது உண்மைதான். ஆனால் வீட்டில் தேவையில்லாத வார்த்தைகள் மூலமாக அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமை வந்துடும். அதுல மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். வருமானம் சரியான இடத்துல தான் போகுதா அப்படின்றதுல 1க்கு 3 தடவை செக் பண்ணக்கூடிய ராசியாக மகர ராசிக்காரங்க இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு சகோதரியா சொல்றேன்,
சமூகத்திற்கு விரோதமாக பணம் வரக்கூடிய இடங்களில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ராகு உங்களை அப்படிதான் கூட்டு போய் விடுவாரு தேவையில்லாத விரயத்துக்குள். ஏன்னா ராகு அப்படியே டைரக்டா பார்க்கக்கூடிய இடமாகவும் சூரியனுடைய வீடா இருக்கு. கவர்மெண்ட்ல பிரச்சனையில மாட்டிப்பீங்க. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய அறிவும் தேவைப்படுமே தவிர உட்கார்ந்த இடத்துல இருந்து காசு வராது. மகராசிக்காரங்க உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. உழைப்பு இசிக்கோல்ட்டு போட்டால் அது மகரம் மட்டும்தான். ஏன்னா உழைக்கிறதுக்குனே பிறந்தவங்க தான் மகரம். ஆனா இந்த தடவை ராகு உட்கார்ந்த இடத்துல இருந்து 1க்கு 2 காசு வர வைக்கிறேன்ற மாதிரி உங்க மூளையை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ண ரெடியா இருப்பார். அதுவும் 7ஆம் இடத்தின் மூலமாக ரெடியா இருப்பார். அதனால அதுல கவனமா இருக்கணும். நீங்க ஒரு தடவை ஃபைலை செக் பண்ணுங்க. நீங்க ஒரு தடவை பாருங்க. தேவையில்லாத இடத்தில் பணத்தை விரயம் செய்யாதீர்கள். அது தேவையில்லாத ஒரு அரசாங்க பிரச்சனையில கொண்டு போய் மாட்டி விட்டுரும். இந்த 2025 வருஷம் மே மாசத்துல இருந்து 2026 மே மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படியே ஜூலை ஆகஸ்ட் நவம்பர் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் 2027 வருஷம் சூப்பருங்க. நிறைய வெற்றி, பிள்ளைகளால் பெருமை, உங்களுக்கு பெருமை, அப்படியே ஜெயிச்சிட்ட மாற அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக் கொடுக்குற டைம்லாம் வந்துடும். நிறைய பேர் தொழிலதிபராகி உட்கார போறீங்க. நிறைய பேருக்கு உங்களுடைய திறமையை உங்கள் சொல்லால் இல்லை உங்க செயலால் காட்ட போறீங்க. மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எவ்வளோ நடந்ததோ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா கர்மாக்காரகன் இயக்கும் போது அவங்கவுங்க கர்மிகளுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருப்பாரு. அதுல சொன்ன பாடமே போதும். இனிமே வரக்கூடிய ராகு கொஞ்சம் நம்மளை படுத்துற மாதிரி இருக்காரு. கவனமா இருந்துக்கங்க. சூப்பரா தான் இருக்க போகுது மகரம். எந்த குறையும் கிடையாது. இப்ப எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு தோழியா ஒரு சகோதரியா சொல்றது, இந்த இடத்துல மட்டும் கவனமா இருந்துக்கங்க நண்பர்களே. ஏன்னா நம்மளை இது வரைக்கும் வச்சு செஞ்சதே போதும். இதுலயும் நம்ம பாடம் கத்துக்காட்டி எப்படி, மற்றவங்களை நம்பி நம்ம ஏமாந்தது போதும். இன்னுமே நம்ம ஏமாறக்கூடாதுன்றதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். மகர ராசிக்காரங்களுக்கு மகத்தான காலம், மனோகரமான காலம், சூப்பரான டைம் பீரியடு. கவலையே படாதீங்க. உங்களுக்கான எழுச்சி இனிதே ஆரம்பம். விஸ்வரூபம் காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. டயம் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட எல்லாமே வேற மாதிரி நடக்குது. என்ன பண்ணா பித்தந்தலியோன்னு இத்தனை நாளா தவிச்சிட்டு இருந்த அத்துணை மகர ராசி நேயர்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக ஒரு சாப விமோசனம் கிடைத்து விட்டது. அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த ஒரு வருடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீர்களே ஆனால் வரக்கூடிய காலம் அனைத்துமே மகர ராசிக்காரர்களுக்கு வசந்த காலம் தான். நிறைய பேர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க. நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண போறீங்க. நிறைய பேர் ஃபுட்டு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ண போறீங்க. நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அது கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது. நிறைய மகர ராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் ஆக போறீங்க. ரியல் எஸ்டேட் துறையில ஜெயிக்க போறீங்க. சந்திரன் பயங்கரமா ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்காரு. நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு பிறந்த வீட்டுல இருந்து பணம் வரப்போகுது. நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு பங்கு பிரித்தல் அப்படின்றதெல்லாம் நிகழப்போகுது. நிறைய அவங்களுக்கான ஷேர் அப்படின்றதெல்லாம் வரப்போகுது. நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத பாக்கியம் அனைத்தும் கிடைக்க போகுது. அதனால கவலையப்பட வேணாம். ஒரு படிப்பு படிப்பதற்கான நேரம் அப்படின்றது வருது. படிக்கிற குழந்தையாக இருந்தால் மகர ராசிக்காரங்க உயர்கல்வி படிப்பதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. காதல் இனிக்க போகிறது, திருமணம் நடக்க போகுது, குழந்தை பேரு கிடைக்க போகுது, எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது வரைக்கும் எதெல்லாம் இல்லைன்னு தவிச்சிங்களோ இந்தா வச்சுக்கொண்டு பிரபஞ்சம் கொடுக்க போகுது. நீங்க வாங்கி அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருந்தா மட்டும் போதும். அதுல கொஞ்சம் தயவு செஞ்சு சந்தேகப்படாதீங்க. அந்த காலம் ஓடி போயிடும். ஏன்னா மகரத்துக்கு எப்படின்னா ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்துக்குள்ள இறங்குவாங்க. ஆனா ஒன்ஸ் இறங்கிட்டாங்கன்னா திரும்ப வெளில வர மாட்டாங்க. இப்ப இந்த 7 வருஷமா 7.5 வருஷமா வச்சு செஞ்சிருச்சா, அதனால இனிமே ஏதாவது போறதுக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு தயக்கம் இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த 7.5 வருடம் உங்களுக்கு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை காலம் சொல்லி கொடுத்துருக்கும். யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். யார் கெட்ட நேரத்துல உங்ககிட்ட பக்கத்துல இருந்தாங்க அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்கோம். விட்டு விலகவர்களை பற்றி தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. வானம் உங்கள் வசப்படக்கூடிய நேரமாக இருக்கு. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொட்டது அனைத்தும் துலங்கும், விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன வழிபாட்டின் மூலமாக நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிக்க முடியும் என்னுடைய திறமையை, என்னுடைய தன்னம்பிக்கையை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக அனுமன் வழிபாடு தேவைப்படுகிற காலகட்டமாக இருக்கு. உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்கிரம் சொல்லித்தரேன். வெத்தலை மாலை அனுமனுக்கு போடும்போது உங்களுக்கு தேவைப்படுற விஷயம்லாம் எழுதி சுருட்டி அனுமனுக்கு மாலையா போட்டுருங்க. இல்லை மேடம் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் வேணாம். ஒரு வெத்தலை எடுத்து உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை எழுதி அதை சுருட்டி நீங்களே சாப்பிட்ருங்க. உங்களுடைய உணவின் மூலமாக, உங்களுடைய மூச்சு காட்சியின் மூலமாக பிரபஞ்சத்திற்கு போய் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாக மகரத்திற்கு மட்டும் இருக்கு. மிகப்பெரிய எதிர்காலம் அப்படின்றது இருக்கு. இது ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. எப்போ பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம். நம்மளும் இறைவனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு கால நேரம் எதுக்கு? நீங்களாச்சு, நீங்கள் கும்புற கடவுளாச்சு, சிக்கனை பிடித்தேன் பாரு அந்த மாதிரி இத்தனை நாள் தான் பண்ணல, இனிமேவாவது பண்ணுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக கேட்கக்கூடிய நேரத்தில் தான் இருக்கீங்க. அதனால நீங்கள் எப்படி வேணால் கும்பிடலாம், எந்த முறையில் வேணால் கும்பிடலாம். வழிபாட்டத்திற்கு வழிபடுவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் மனம்தான் காரணமே காரணம், மந்திரம்லாம் காரணம் இல்லை இல்லையா? அதனால என்ன பிடிக்குதோ நீங்கள் சொல்கிறது தான் மந்திரம். நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் வேத வாக்கு.
உங்களுக்கும் அம்பாளுக்கும் ஆச்சு. அதனால எதனால வேணுமோ நீங்க அவகிட்ட கேட்டுக்கங்க, அவ கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போறா. கிளியர்? கண்டிப்பா கொடுக்க போறா. இத்தனை நாள் கொடுக்க போறா ஆன் த வேன்னு சொன்னேன், இப்போ கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றேன். கிளியர்? ஓகே. 2வது விஷயம், முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்காக சிறந்த பலனை கொடுக்கும். திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடிய மகர ராசினியர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மகத்துவத்தை சந்திப்பீர்கள். அதுவும் எங்க போய் பண்ணணும் அப்படின்னா, திருச்செந்தூர்ல கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளில வரும்போது ஒரு பெருமாள் சந்நிதி இருக்கும், நம்ம எல்லாம் போவோம். சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கல் தூண்ல ஒரு ஆதிசேஷன் படுத்திருப்பாரு, அவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். சுப்பிரமணிய புஜங்கம் இயற்றப்பட்ட இடம். அந்த ஆதிசேஷனுக்கு நிறைய விசேஷம் இருக்கு. அந்த ஆதிசேஷனை வழிபாடு பண்ணி அதுக்கு ஒரு கற்பூர ஆரத்தி எடுத்து காமிச்சு பார்த்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 2ஆம் இடத்து ராகுவாலும் 8ஆம் இடத்து கேதுவாலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்றதுல இருந்து ஒரு விமோசனம் கிடைக்கும். கிளியர்? அதை தாண்டியும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சுக்கிர வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அல்லல்களை எல்லாம் சரி பண்ணிக்கலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அது மண்கலயமாக இருந்தாலும் சரி, அது தாமரை சொம்பா இருந்தாலும் சரி, வெள்ளி சொம்பா இருந்தாலும் சரி, அது எதாக இருக்கட்டும், அந்த சொம்பு நிறைய பன்னீர் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பச்சை கற்பூரத்தை உடச்சி போட்டு வச்சிருங்க. அந்த சொம்பை சாமி கிட்ட வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அந்த ஏலக்காய் அப்படியே புஷ்ஷுன்னு வரும். வர்ற வரைக்கும் பார்த்துருங்க. வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே கை வச்சு கையை மூடி உங்களோட விஷயஸ்லாம் சொல்லி அந்த தீர்த்தத்தை குடிங்க. அதுவே உங்களுடைய வாக்கு வன்மையை அதிகரிக்கும். கிளியர்? அந்த வாக்கு வன்மை வேணுங்க. போகிற இடத்துல சொல்கிற வாக்கு பழிக்கணும் இல்லையா? அந்த வாக்கு வன்மை வேணும்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே மகர ராசிக்காரங்களுக்கு மகத்தான எதிர்காலம் இனிதே ஆரம்பம். வரக்கூடிய காலம் அனைத்துமே உங்களுக்கான நேரம் தான். காலரை தூக்கி விட்டு கெத்தா நடக்க ஸ்டார்ட் பண்ணுங்க பாஸ், கவலையப்பட வேணாம். சூப்பராக இருக்கும் மகரம். தன்னுடைய குடும்பத்திற்காக தன் துன்பங்களை கூட பொறுக்க தயாராக இருக்கும் கும்பராசி நேயர்களே. வரக்கூடிய 2025வது வருஷம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்னெல்லாம் பண்ண போகுது, இந்த டிரான்சிட் எப்படி இருக்க போகுது, போன வருஷம் உயிர் மட்டும்தான் மிச்சம், மற்ற எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுச்சு. இந்த வருஷம் என்னத்தை பண்ண போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவளோடு காத்து கொண்டிருக்கிற கும்பராசி நேயர்களே, வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அந்த அவ்வளோதான் முடிஞ்சு வந்தாச்சு, கிணறு தாண்டியாச்சு. இந்த அம்மா துண்டு இன்னும் கொஞ்சோண்டு ஒரு 3 வருஷம் என்னென்ன அனுபவம்லாம் இந்த வாழ்க்கைக்கு வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் ஃபினிஷ்ட் அப்படி சொல்லிடலாம். இதுக்கு மேலே எனக்கு அனுபவத்துக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் அனுபவம் பேருளின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், இதுக்கப்புறம் என்ன அடித்தாலும் என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஏன்னா யூஸ்வலி சனி அப்படின்ற காரகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய அனுபவங்களை கொடுத்து நம்மளை செதுக்குவார். உண்மையை சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். கும்பராசிக்காரங்களுக்கு போன வருஷம் ஃபுல்லாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் பயங்கரமான பிரச்சனையை கொடுத்து அதன் மூலமாக ஒரு அனுபவத்தை கொடுத்து அதோட வேல்யூவை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு மிஸ்டர் சனி இல்லையா? இந்த எல்லா பயிற்சிகள்லையும் சரி, இந்த இடத்துல சனி வந்தாலும் சரி, அந்த இடத்துல எந்த இடத்துல சனி வந்தாலும் அந்த இடத்திற்கான வேல்யூவை, அந்த இடத்திற்கான தேவையை, அந்த இடத்தோட இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வராரு. அதனால இந்த வந்திருக்கக்கூடிய இந்த பாதச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி ஒரு 2-3 வருஷம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் அப்படின்றது ஓப்பன் ஆக போகுது. 2 விஷயம், எதெல்லாம் உங்களுக்கு கெட்டதாக உங்களை ஒட்டி கொண்டிருந்ததோ அதெல்லாம் அறுத்தெறிஞ்சு அதுவாக போக போகுது. நல்லவைகள் அனைத்தும் உங்களை தேடி ஓடப்போகுது, அவ்வளோதான் விஷயம். நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் பவர் அப்படின்றது கும்பராசிக்காரர்களுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இது வரைக்கும் ஏதோ ஒரு தடை இந்த இப்போ கிடச்சிருந்தாங்க அப்போ கிடச்சிருந்தாங்க கிடைக்கவே மாட்டேன்னு அல்லாடி கொண்டிருந்த அத்துணை கும்பராசினியர்களுக்கும் சூப்பரான டைம் ரெடி. எஸ்பெஷலி புரட்டாதி நட்சத்திரம் அல்டிமேட்டாக இருக்கு. ஏன்னா அதுவே குருவோட நட்சத்திரம். சனி போய் இப்போ குரு வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. அதனால புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சூப்பரான டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். யாருக்கெல்லாம் வந்து வெளில இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கல, பிஆர் கிடைக்க போகுது, விசா கிடைக்க போகுது, ஃபாரினுக்கு போக போகிறீங்க, இல்லை ஃபாரினில் இருக்கவங்க இங்கே வர போகிறீங்க. நிறைய கும்பராசி நேர்களாக இருந்தால் உங்கள் மகனை நோக்கிய பயணம் அப்படின்றது வெளிநாடுக்கு போக போகிறீங்க, இல்லை பக்கத்து மாநிலங்களுக்கு போக போகிறீங்க. ஒரு சின்ன ட்ராவல் அப்படின்றது இருக்க போகுது. கொஞ்சம் வந்து குடும்பத்தில் உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சி, சொந்தக்காரங்க மூலமாக மகிழ்ச்சி, நிறைய கொண்டாட்டங்களில் கலந்துக்க போகிறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்க போகுது. இந்த ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் எங்கேயுமே போகாமல் முடங்கி கொண்டிருந்த அத்துணை கும்பராசி நேர்களும் கண்டிப்பாக குதூகலத்தோட உச்சத்தில் போய் இருக்க போகிறீங்க. நிறைய கொண்டாட்டங்களுக்கு போக போகிறீங்க. நிறைய கும்பராசி நேர்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் அப்படின்றது இருக்க போகுது. இது வரைக்கும்
நான் எதெல்லாம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் கிடைக்காம கைமீறி போயிட்டே இருந்ததுன்னு சொல்லி தவிச்ச அத்துணை கும்பராசினியர்களுக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம், நீங்க எந்த விஷயத்துக்காண்டி வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்க கையில் வந்து சேருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. அது எதுவாக இருக்க வேணாம். சில பேருக்கு கல்யாணமா இருக்கலாம், சில பேருக்கு குழந்தை பேரா இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு அவங்களுடைய ஜாபா இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு பணமாக இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு நகையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்க எதை நோக்கி காத்து கொண்டிருந்தீர்களோ அது உங்களை நோக்கி தேடி வருவதற்கான காலம் அப்படின்றது மேக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால அதை பத்தி கவலையே பட வேணாம். கும்பராசினியர்களுக்கு சூப்பரான டைம் பீரியடாக இருக்கு. பாதச்சனின்றனால மட்டும் கொஞ்சம் போகிற நடையில் கவனம், பேச்சில் கவனம், செயலில் கவனம், இது மூணுலையும் கவனமா இருக்கணும். லைட்டா கொஞ்சோண்டு ஆணவம் எட்டி பார்க்கக்கூடிய டைம் பீரியடா இருக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிட்டோம் அப்படின்னா சனியால ஒரு மிகப்பெரிய, நான் சனி எப்பயுமே டெஸ்ட் வச்சுதான் நம்ம எப்படின்றத டிசைட் பண்ணுவார். அந்த நேரத்துல கொஞ்சம் தேவையில்லாம கொஞ்சம் அப்படி அதிகார தோரணை அப்படின்றது எட்டி பார்க்கக்கூடிய கால பீரியடா இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் தேவை. இன்னொரு எக்ஸ்பெஷலி சூப்பர் என்ன தெரியுமா, யாராவது கேட்டா அந்த 2025 யாருக்கும் சூப்பர் அப்படின்னு கேட்டா எல்லாருமே ரிஷபம், துலாம், கடகம், மகரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நிஜமாவே கும்பராசிக்கு தான் சூப்பரா இருக்கு. குருவோட பார்வை கிடைத்ததோட வேற என்ன வேணும் சொல்லுங்க. சூப்பரா இருக்கு கும்பராசிக்கு. எதை பற்றியுமே கவலைப்பட வேணும். அது 9ஆம் பார்வை அல்டிமேட்டான விசேஷமான பார்வை. அதனால பாக்கியங்கள் எல்லாம் அள்ளி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பார்வையாகத்தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ராசிநாதல் 2ல் அமர்தல். எந்த ராசிநாதனா வேணா இருக்கட்டும், நல்லவரா இருக்கட்டும், கெட்டவரா இருக்கட்டும், இது யாராக இருக்கட்டும், 2ல் அமரக்கூடிய ராசிநாதன் பணம், காசு, மணி, துட்டு கொடுக்க போறதுனால துட்டு, காசு, மணின்னு ஆட போறீங்க. பணம் வருவதற்கான முகாந்திரங்கள் அத்துணையும் தெரிய போகிறது. எங்க இருந்து பணம் வருது, ஏன் பணம் வருதுன்னு தெரியாது. ஆனா பணம் அப்படின்றது கண்டிப்பா வருது. ப்ரமோஷனாக வரலாம், கொடுத்த கடனா இருக்கலாம், வாரா கடனா இருக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ண மணியா இருக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணாத மணியா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், பணம் அப்படின்ற விஷயத்துல ஒரு ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் நிகழப்போகுது. பாதச்சனி அப்படின்றாலும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இது யோகச்சனி தான் என்ன கேட்டா. நல்ல காசு பணத்துல குளிக்க போறீங்க. அதனால கும்பராசிக்காரர்கள் எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். எதுல கவனமா இருக்கணும், வீட்டில் கவனமாக இருக்கணும். வீட்டில் மனிதர்களிடம் பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கும். நீங்க ஒண்ணு சொல்லி அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழல் கிரியேட் ஆயிடும். நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மனசு கஷ்டம், மன உளைச்சல், இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நிகழ்றதுக்கான நேரமா இருக்கு. அதனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம். நான் இப்படி பேசவே இல்லை, ஆனா அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிட்டு நீங்க உட்காந்து வருத்தப்படுங்க. யூஸ்வலி வந்து கும்பராசி டக்குன்னுலாம் வெளில வந்து ரிவீல் பண்ண மாட்டேங்க. எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிற ராசி தான் கும்பராசி. ஏன்னா அதுதான் காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. ஆசைகளில் அப்படியே தன்னகத்தே கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு. உங்களையே வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இந்த பிளானட்லாம் இருக்கு. அதனால யாரா இருந்தாலும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களை வந்து யாரும் வம்புக்கு இழுக்க மாட்டாங்க. நிறைய வீடுகளில் வெள்ளை கர்ச்சீஃப்லாம் இல்லை, போர்வே விரிச்சு படுக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய துணை அல்லது துணைவியாரிடமும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடமும் நீங்க வேலை பார்க்குற இடத்திலும் கண்டிப்பாக சிறிது வாயை அடக்கி பேசிக்கொள்ளவும் அப்படின்ற மாதிரி நீங்க டைட்டில் உங்களுக்குள்ளேயே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு 3 வருஷம் நம்ம மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இல்லாட்டி நீ தானே சொன்ன உங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்க சொன்ன வார்த்தையே உங்களுக்கு திரும்ப சொல்லி காட்டி நீங்க பாவம் ஏதோ ஒரு இடத்துல இவங்க டார்ச்சர் தாங்க முடியாமல் சொல்லியிருப்பீங்க. ஆனா நீ சொன்ன அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் உங்க மேல ஒரு பழியை எடுத்து போட்டு உங்களை வந்து ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டு உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுருவாங்க மக்களே. அதனால பேச்சில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை. கரெக்டா தப்பான்னு யோசிச்சுட்டு 1க்கு 2 விஷயத்துல இருக்க. திடீர்னு தெய்வ பக்தி அதிகரிக்கும். இது நாள் வரைக்கும் இல்லாம திடீர்னு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஒரு 60 வயது தாண்டிய பெண்களாக இருந்தால் மட்டும் கண்டிப்பாக உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்துல கும்பராசி பெண்கள் இருக்கீங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கால் சம்பந்தப்பட்ட இடத்துல வலி வர வேதனைலாம் வருதுன்னா உடனே போய் டாக்டரை பாத்துருங்க. கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கு. கொஞ்சம் உடல் வெயிட் போடக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஏன்னா குருவோட வீட்டுக்கு சனி போகிறார். அது 2ஆம் இடம். சாப்பாட்டுல வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். இல்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். ஸோ ஃபுட் கண்ட்ரோல் தேவைப்படுகிற இருக்கு. கண்டதை தேவையில்லாம தின்னு தேவையில்லாம வயிறை கெடுக்கக்கூடிய சூழலை வந்து அங்க உட்காந்துருக்க சனி வந்து நம்மளை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. ராகுவும் அதுக்கு ஆமாம்பாரு. மே மாதத்துக்கு அப்புறம் தலைக்கு மேல் ராகு வந்து அமரப் போகிறார். அமானுஷ்யங்கள் அனைத்தும் வெளிப்பட போது இருந்தாலும் 11ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு, அதுவும் தலைக்கு மேல இருக்கிற ராகு உங்களுக்கு தலைவலி, டென்ஷன், டிப்ரெஷன்லாம் கொடுத்தா கூட சட்டத்திற்கு புறம்பான செயலில் உங்களை இறங்க வைக்கிற மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணிடுவாரு. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் ஒதுக்கி ராசி பலன் பாக்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று கரெக்டா இருக்கும்னு தான் பாக்குறீங்க. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொல்றது மட்டும்தான் ஒரு தோழியா ஒரு சகோதரியா என்னோட கடமையா இருக்கு. அதனால யாருமே ஷேர் மார்க்கெட்ல இறங்கக்கூடாத ராசியில முதன்மை ராசி கும்பராசிக்காரங்க தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போகாதீங்க. பணத்தை இன்வெஸ்ட் பண்ற இடத்துல பார்த்து கவனமா பண்ணுங்க. சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. நிறைய ஃப்ரோசன் ஐட்டம் எடுத்துக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் மூலமாக வயிறு பிரச்சனை ஆறக்கூடிய காலம் அப்படின்றது எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு ஜனவரில இருந்து. அதனால சாப்பாடு விஷயத்தில் கவனம், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம், கொலஸ்ட்ரால்ல கவனம், கால் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம்,
பேசுகிற வார்த்தையில் கவனம், செயலில் கவனம். இது 6லையும் கவனமா இருந்துட்டீங்கன்னா ஒரு 3 வருஷம் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. வியப்பின் உச்சத்துல போய் நிற்கக்கூடிய ராசியாகத்தான் கும்பராசிக்காரர்கள் இருக்க போகிறீர்கள். சரி, ஓகே, நான் என்ன பண்ணா அப்படியே இது வரைக்கும் கடந்த மாதிரி நான் கடந்துட்டு போயிடலாம் மேடம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா வேற ஒன்றும் பண்ண வேணாம், முருகனை பிடிச்சிக்கோங்க. அதுவும் பழனிமலை முருகனை பிடிச்சிக்கோங்க. இன்னும் சொல்ல போனா ராகு அப்படின்ற பிளானட் தலைக்கு மேல வரனால மே மாசத்துக்கு அப்புறம் சங்கரன் கோவில்ல இருக்கக்கூடிய கோமதி அம்மனுக்கு வழிபாடு செய்து விட்டு வர்றது, இல்லாட்டி திருப்பாம்புரம்ன்ற இடத்துல போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது, காளகஸ்தி போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம், இந்த மாதிரி வழிபாடெல்லாம் மேற்கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக மிகச்சிறந்த ஒரு தாக்கத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். கிளியர்? எனக்கு அங்கெல்லாம் போகிறதுக்குலாம் நேரமே இல்லை மேடம். ஒரு மாருக்கு தேவையில்லாமல் நிறைய பாம்பு கனவு வருது, நிறைய பாம்பு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இடத்துல நிறைய கும்பராசிக்காரங்க பாம்பு பார்க்குறீங்களோ, பாம்பு கனவு வருது. நிறைய பேருக்கு பல்லு சம்மந்தப்பட்ட வலி இருக்கலாம், நிறைய பேருக்கு கால் சம்மந்தப்பட்ட வலி இருக்கலாம். இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா நிறைய பேர் இந்த ரோஸ் கலரு, ப்ளூ கலரு, பிங்க் கலர்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த க்ரீன் ஷேடில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் இந்த வீடியோவே பார்ப்பீங்க. உங்கள் கண்ணில் அப்படி பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லக்கி, பிரபஞ்சம் உங்களுக்கு அருள் பாவிச்சிட்டு இருக்குன்றன்னு அர்த்தம். நிறைய செடி கொடிகளை வாங்கி வளர்க்கக்கூடிய ராசியாகவும் இந்த தடவை கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. நிறைய புல்வெளிகள் நடக்கக்கூடிய ஆட்களாகவும் இருக்கீங்க. நல்லாவே சூப்பராக இருக்குங்க, கவலையே பட்டுக்க வேண்டாம். குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த ஆசி அப்படின்றது உங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் குலதெய்வம் உங்கள் பக்கத்தில் வந்து பேசுதுங்க. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல, ஆனால் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அமானுஷத்தை உணரக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன்னா 11ஆம் இடமே அமானுஷம் தாங்க. அங்கே வந்து சர்வகிரகங்கள் வந்து அமரும் போது நிறைய மறைமுகமான விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணி விட்டுரும். அப்போ யாரெல்லாம் ஒரு 60 வயசுக்கு மேலே கடவுளை உணர வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து நிறைய கடவுளை உணர்வதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நிறைய பெரியவர்களை சந்திக்க போறீங்க, நிறைய ஆன்மீக வழிகாட்டியை சந்திக்க போறீங்க, நிறைய வாழ்க்கை முன்னேற்றத்தை யார் தருவாங்கன்னு தேடி போறீங்க. அவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இனிக்க போகிறது. கிளியர்? கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்துல கவனம், நான் சொன்ன மாதிரி ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொன்னேன். அதை மட்டும் பாருங்க. நிறைய சித்தர்கள் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள காலமாகவும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு சித்தர் பிடிச்சா இல்லை உங்கள் கும்பராசி போடுங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த சித்தர் வந்து அந்த நேரத்தில் ஜீவசமாதி அடைச்சிருப்பாருன்னு தெரியும். அந்த சித்தரை வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க. சும்மா மனசில் நினச்சிக்கோங்க. வழிபாடுனா என்ன போய் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் திரும்பவும் சொன்ன மாதிரி மகான்களுக்கு மந்திரம் தேவையில்லை, சரியா? மனசு இருந்தால் போதும். வாப்பான்னு கூப்பிட்டா வந்து உட்காந்துட போகிறாங்க. ஈசனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைக்கு உங்களை கொண்டு போய் விடுவதற்கான காலமாக இருக்குது. கும்பராசிக்காரங்க சிவ வழிபாட்டின் மூலமாக மட்டுமே சிந்தை தெளிவு பெறக்கூடிய காலம். விடாம ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கோ இல்லாட்டி வந்து திங்கட்கிழமையோ சிவனை வழிபாடு செய்யக்கூடிய கும்பராசினியர்கள் நினைத்ததெல்லாம் வாழ்வில் கண்டிப்பாக அடையலாம். மற்றவர்களிடம் தன்னுடைய மனதை காட்டி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மீனராசினியர்களே, என்ன மேடம் என்னென்னமோ பீடிகைலாம் போடுறீங்க, புரியாத வார்த்தையெல்லாம் இருக்குது, என்ன சொல்ல வரீங்க ஃபைனலா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கக்கூடிய என் மனதிற்கினிய மீனராசினியர்களே, சனியோட டிரான்சிட் 2025 வருஷம் நம்ம வீட்டை நோக்கி வந்தாச்சு இல்லையா? ஜென்மத்தில் சனி வந்திருக்காரு. ஏற்கனவே 2 வருஷம் செஞ்சதே தாங்க முடியல. எக்ஸ்பெக்டே பண்ணாதெல்லாம் நடந்து போச்சு, எதிர்பார்க்காத நடந்து போச்சு. சொன்னாங்க 7.5 சனி, நான் நம்பவே இல்லை, ஒன்றும் பண்ணாதுன்னாங்க. அப்போ கூட நம்பினேன். ஆனால் போன வருஷம் செஞ்சிச்சு பாரு என்ன அப்படின்ற மாதிரி நிறையா பேர்கிட்ட சொல்லி 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 புலம்பக்கூடிய மீனராசினியர்களுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய ஜென்மச்சனி என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்று பார்த்தோமே ஆனால் ஒரே வார்த்தை சொல்லவா, நிறைய அனுபவங்களை தரப்போகிறார். உங்களை செதுக்க போகிறார். உட்காந்து நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாடம், இந்த இடத்த பிடிச்சிக்கோ நீ ஜெயிச்சிடுவேன், இந்த இடத்த கழட்டி விட்டுரு, இதில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாத, இங்கே போ இங்கே ஓடு அப்படின்னு உங்களை அப்படியே அலக்கழிச்சு உங்களுக்கான அனுபவத்தை அலாதிகமாக கொடுக்க போகிறார். கொஞ்ச நஞ்சம்லாம் இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சனி அப்படின்ற பிளானட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளானட்டுங்க. அது கையில் ஒரு உளி இருக்குது, அதுதான் செதுக்கி நம்மளை அப்படியே சிற்பமாக்கக்கூடிய உளி. அது கையில் வச்சுட்டு இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, அதோடைய பார்வைகள் மூலமாக நம்மளை செதுக்கி சிற்பமாக்குது. சனி இந்த தடவை ஜென்மத்தில் அமர்ந்து நிறைய மீனராசிக்காரர்களுக்கு பலவிதமான அனுபவங்களை கண்டிப்பாக வாரி வழங்க போகிறார். நிறைய பேருக்கு தொழில் முன்னேற்றம் அப்படின்றது நடக்க போகுது. என்ன வேணா இருந்துட்டு போகுது. ஆனால் இந்த சனி, அதுவும் நம்மளுடைய ராசிநாதன் வீட்டிலேயே வந்து அமர்ந்த இந்த சனி சுபத்துவம் அடைய போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 3, 7, 11 பார்வைகள் மூலமாக சனி நிறைய லாப இடமாத்தை தான் நோக்கிறாரு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு மனை வண்டி வாகனம், ஒரு வார்த்தை சொல்லுவா, கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது இருக்குது, இடமாற்றம் அப்படின்றது 3 வருஷத்துக்குள் கண்டிப்பாக இருக்குது, வீடு மாற்றம் அப்படின்றது இருக்குது. நான் எழுதி கையெழுத்து போட்டு தருவேன். இந்த தடவை வரக்கூடிய ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க கண்டிப்பாக அந்த 3 வருஷத்துக்குள்ள ஒன்றா வீடு வாங்குவீங்க, இல்லை வீடை மாற்றுவீங்க, இல்லை இடத்த மாற்றுவீங்க, இடம் வாங்குவீங்க, இடம் உங்கள் பேரில் வரும், பழைய சொத்துக்கள் வரும்,
நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து வந்து கைமாற போகுது. நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாக போகுது. எல்லா நல்லதுமே நடக்க போகுது. யாராவது ஜென்ம சனி பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா சுபத்துவமாக இருக்கார் சனி, ஸ்தான பலத்தை இழந்திருக்காரு. மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது. ஏன்னா மகரத்துக்கும் சரி கும்பத்துக்கும் சரி அவங்களாம் சொல்லி புலம்பிருப்பாங்க. இருந்தாலும் சனி அப்போ ஸ்ட்ராங்காக இருந்தார் அவரோட வீட்டில். இப்போ ஸ்தான பலம் இழந்து உட்காந்துருக்காரு. சனிக்கு பலமே ஸ்தானம் தான். அந்த இடமே இழந்து போச்சுன்ற போது பெருசாலாம் ஒன்றும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் மீனராசிக்காரங்க கொஞ்சம் அலாட்டா ஆறுமுகமாக இருந்துக்கிறது அப்படின்றது நல்லது. பி கேர்ஃபுல்னு உங்களை நீங்களே சொல்லிக்கணும். கிளியர். எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா 4ஆம் இடம் 5ஆம் இடம் அப்படியே இயங்குது. அதனால கொஞ்சம் பார்த்து பேச்சில் கவனமாக இருந்துக்கணும். அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் பெரியவர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வாக்குவாதம் வந்துடும். அப்பா கிட்ட இருந்தால் சண்டை வந்துடும். அண்ணனாக இருந்தால் சண்டை வந்துடும். தம்பியாக இருந்தால் பார்த்து கணக்கணும். பங்காளி சண்டை அப்படின்றது வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சொத்து பிரிக்கும் போது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசியாக இந்த தடவை மீனராசிக்காரங்க இருக்கீங்க. கிளியர். 2வது, நிறைய பேர் படிக்கிறதுக்கு மேற்படிப்பு படிப்பதற்கான நேரம்லாம் இருக்க போகுது. நிறைய வந்து ஜெயிச்சவங்க எல்லாமே ஜென்மத்தில் சனி இருக்கும்போது ஜெயிச்சவங்க தாங்க. ஜெயிச்ச மனிதர்களை தேடி பார்த்தீங்கன்னா ஒன்னா அவங்களுக்கு கஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கும், இல்லை ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கும். அவங்க தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க வாழ்க்கையில். ஏன்னா ஜென்மத்தில் சனி வரும்போது சனினாலே தொழில்காரகன் தான். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பவரை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட தொழில் முனைவோரோ இல்லை உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஆளாகத்தான் சனி வரப்போகிறாரே தவிர வேற எதுவும் இல்லை. அவனா என்ன இது தப்பு இது ரைட்டுன்றத சில அனுபவ பாடங்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தர போறார். அதனால இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மச்சனி உங்களுக்கு நல்லதுதான் செய்ய வந்திருக்கே தவிர யார் என்ன சொன்னாலும் ஜென்மச்சனி உங்களுக்கு அப்படி போகணும் இப்படி போகணும்லாம் யோசிக்காதீங்க. எதுவுமே பண்ணாது. கொஞ்சம் கணவன் மனைவியிடம் மட்டும் சில கருத்து வேறுபாடு வருவதற்கான நேரமாக இருக்குது. கொஞ்சம் கம்யூனிகேஷன் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஃபைலை அனுப்பும் போதோ சரி, ஃபைலை வந்து கொடுக்கும் போதோ சரி கவனமாக இருக்க வேண்டிய ஆட்களாக இருக்கீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசினியர்களாக இருந்தீர்களே ஆனால் கவனம். நீங்கள் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்க இல்லை டாக்டராக இருக்கக்கூடிய மீனராசினியர்களாக இருந்தால் கவனம். கிளியர். அதை தாண்டியும் நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய மீனராசினியர்களாக இருந்தால் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாதீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய மீனராசிக்காரங்க கொஞ்சம் ஒரு 3 வருஷம் பார்த்து நிதானமாக பணம் போடலாமா வேணாமான்றதை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி தேவையில்லாத ஒரு நஷ்டத்தில் கொண்டு போய் அதை விட்டுடும். உங்களுக்கு தெரியும் இத்தனை வருஷம் உங்களுடைய தொழில் அனுபவம் இருக்குது அப்படின்னா மட்டும் மீனராசிக்காரங்க இருங்க. இல்லை உங்கள் பேரில் ஒரு சொத்துக்கள் வாங்கிக்கிறது அப்படின்றத இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது நல்லது. ஆனாலும் சொத்து சேரும் தான் சொல்லும். சொத்து சேர்ற மாதிரி இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கொடுத்து தான் அதுக்கு ஒரு அலைச்சலை கொடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி வாங்கிட்டோம்னா அது நிரந்தரமான சொத்தாக இருக்கும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சனி கொடுத்தாரு அப்படின்னா பர்மனெண்ட்டாக கொடுத்துருவாரு. ராகு கொடுத்தாருன்னா டெம்பரவரியாக கொடுப்பாரு. ஸோ நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக தானே இருக்கிற விஷயம் வேணும். கொஞ்சம் லேட் ஆனால் கூட டிலே ஆனால் கூட ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரியா இருக்கும். டக்குன்னு கொடுத்தா கூட ராகு அப்படியே முடிச்சுட்டு போயிடுவார். அதனால சனி கொடுக்குற அந்த தன்மை அப்படின்றத 12ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவார். அது தேவையில்லாத ஒரு முறையத்தில் போய் விட்டுரும். இது வரைக்கும் சும்மா தான் உட்காந்துருப்போம். ஆனால் மண்டையிலலாம் எப்படி தெரியுமா ஓடும், இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அந்த பிஸ்னஸ் பண்ணுவோமா அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோம்னு ஓடும்போது இருக்கிற தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு போக்கான தன்மையை கொண்டு போய் விட்டுரும். அது தேவையான்றதை மட்டும் யோசிச்சுட்டு பண்ணுங்க. சொந்த தொழில் செய்வதற்கான முகாந்திரங்கள் இருக்குது, ஒரு நல்ல அஸ்ட்ராலஜியை பார்த்து இருக்குது அப்படின்னா மட்டும் இறங்குங்க. இல்லை தேவையில்லாமல் சொந்த தொழிலில் போய் மாட்டிக்கிட்டு பண இழப்பை வந்து ஜென்மச்சனியில் சந்திச்சுட்டு ஐயோ எனக்கு சனி வந்துச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சனி மேலே குத்தம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஓகே, கிளியர். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நிறைய அனுபவங்கள் கிடைக்க போகுது. நிறைய புதுவித மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள். பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்க போகுது. குழந்தைகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனம், பேச்சில் கவனம், செயலில் கவனம். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுல 300 தடவை இல்லை 500 தடவை வெரிஃபை பண்ணிக்கிட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேவையில்லாத நண்பர்கள் கேட்டாங்க சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. நிறைய பேர் இது வரைக்கும் ஒட்டிட்டு இருந்தவங்களாம் அப்படியே கட் பண்ணி போயிடுவாங்க. அதை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களை கடந்து போவை அனைத்துமே நல்லதுக்கு தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆரம்பத்திலே இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க. அதனால மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நமக்குலாம் வந்து ஒரு தடவை சொன்னாலே போதும். அதனால நீங்கள் இருக்கிறது ரொம்ப சாஃப்டா, யாராவது உங்களுக்கு வந்து பேசாமல் இருந்தாலே உங்களால் தாங்க முடியாது. இந்த தடவை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை உங்கள்கிட்ட காட்ட போகிறாங்க. அப்போ இருக்கும்போது நிறைய நண்பர்கள் தேவையில்லாதவங்களாம் உங்களை விட்டு விலக போகும்போது உங்களால் தாங்கிக்க முடியாமல் அது மூலமாக தேவையில்லாத அப்படியே உட்காந்துக்கிற மாதிரியான சூழல் கிரியேட் ஆகிடும். எதுவுமே வேண்டாம். நீங்கள் யூஸ்வலாகவே தாமரையில் தண்ணீர் தான். மீனராசிக்காரங்களாம் வந்து அப்படியே தாமரை மேலே இருக்க தண்ணி மாதிரி வீட்லேயே அப்படி தான் இருப்பீங்க. வெளிவட்டாரத்தில் போய் ஒட்டிட்டு வீட்டுக்குள்ளே ஒட்டாமல் இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பீங்க மீனராசிக்காரங்க. இந்த தடவை கண்டிப்பாக வீட்டில் ஒட்ட வேண்டிய நேரமாக இருக்குது. வெளியில் வந்து தாமரையில் தண்ணீராக இருக்க வேண்டிய நேரமாக இருக்குது. அதை மட்டும் கடைபிடித்தீர்களே ஆனால் வரக்கூடிய காலம் அனைத்துமே மீனராசிக்காரங்களுக்கு வசந்த காலம் தான். நிறைய பொன்பொருள் சேர்க்கை அப்படின்றது மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நிறைய லேண்ட் வாங்குறதுக்கான நேரமாக இருக்குது. பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான நேரம், சேமிப்பு அப்படின்றது உயரக்கூடிய காலமாகவும் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற பிளான் ட்ரிபோஷனை வச்சு 2026 வருஷம் வரைக்கும் இருக்குது.
2027 வருஷம் கொஞ்சம் அதுல அப்படியே கை வைக்கிற மாதிரி டைம் பீரியடா இருக்கு, பார்த்து கவனமா நடந்துக்கங்க. இந்த வருஷம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி இன்னும் ஒரு 3 வருஷம் அப்படியே நீடிக்கும்ன்றாங்க. ஜென்மச்சனின்றவரை சொல்றாங்க. என்னெல்லாம் பண்ணா நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக முருகன் வழிபாடும் ஈசன் வழிபாடும் மட்டுமே தான் உங்களுக்கு உயரத்துக்கு கொண்டு போய் செல்லும். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த பலனை கொடுக்கும். உங்க வீட்டு பக்கத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாட்சி வழிபாடு செய்யக்கூடிய மீனராசினியர்கள். ஏன்னா வெண்ணெய் தான் வந்து குருவுடைய காரகத்துவம். குரு ஓட்டல வீட்டுல தான் சனி வந்திருக்காரு. சனி அடக்கிறதுக்கு ஒரே ஆள் யாரு? நம்ம ஆஞ்சநேயர் தான். அதனால வெண்ணெய் சாட்சி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யக்கூடிய, அந்த வெண்ணெயை கொஞ்சோண்டு வாயில வச்சுட்டு போகக்கூடிய மீனராசினியர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வசந்த காலமாக தான் இருக்கும். எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. குலதெய்வத்துடைய வேண்டுதல் ஏதாவது இருந்தால், பேலன்ஸ் இருந்தால் போய் பண்ணிட்டு வந்துருங்க. குலதெய்வத்தை இந்த 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு 6 தடவையாவது போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனியோட பார்வை 3, 7, 11 இடங்களை பதியுதுன்னு சொன்னேன். இந்த 3ஆம் பார்வை அப்படின்றது உங்களுக்கு ரிஷப வீடா வருது. கிளியர். இந்த ரிஷப வீடே வந்து இந்த 2 வருஷம் சூப்பரா இருக்கும். அப்படின்னால கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய 3ஆம் இடம், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனியுடைய பார்வை விடுவதனால் கண்டிப்பாக முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலமாக இருக்குது. இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாறலாம், வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் வந்தால் 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு பண்ணக்கூடிய ராசியாகத்தான் இருக்கீங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட காலபுருஷனுடைய இடங்கள்ல பார்வை விழுகிற சனியுடைய பார்வை உங்களுக்கு சாதகமான பார்வையாக இருக்குது. ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சனி விழுகிற இடத்துல அந்த பிளானட்டோட எனர்ஜி நல்லா இருக்குது அப்படின்ற போது சனியோட வீரியம் அப்படின்றது நல்லா இருக்காது. அந்த எனர்ஜி சூப்பராக இருக்குன்ற போது சனியோட வீரியம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாயிடும். கிளியர். அதை தாண்டியும் உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து, உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து ஜென்ம சனி எந்த மாதிரி உங்களை இயங்க போகுது அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். சில பேருக்கு நல்லா தான் நேச்சுரல் ஹாரோஸ்கோப் இருக்குது, நல்லபடியான தசாபுத்தி நடக்குதுன்ற போது ஜென்மச்சனி மட்டும் இல்லை, எந்த சனியை பற்றியுமே நம்ம கவலைப்பட வேணாம். அவங்களுக்கு நிறைய ப்ரமோஷன், நிறைய உயர்வுகள் தான் கிடைக்க போகிறது. நிறைய பேர் அரசியலுக்குள்ளெல்லாம் வரப்போறீங்க. நிறைய மீனராசிக்காரங்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய டைம் பீரியட் அப்படின்றது கிரியேட் ஆகுது. சும்மாவது சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கேயாவது வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் அப்படின்றது இனிதே ஆரம்பம். நிறைய மீனராசிக்காரங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அப்படி ட்ராவல் பண்ணால் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். இந்த 3 வருஷத்துக்குள் கண்டிப்பாக விமானத்தில் பறப்பதற்கான நேரத்தை கொண்டு வந்து உங்களை 3ஆம் இடத்த அதிபதி கொடுக்க போறாரு. கிளியர். அதனால கவலையே பட்டுக்க வேணாம். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த ஜென்மச்சனி இந்த 3 வருஷம், மற்றது எப்படி இருக்கோ தெரியாது, இந்த 3 வருஷத்துல முதல் 1.5 வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த 1.5 வருஷத்துல கொஞ்சம் நிதானமாக கடைபிடிக்க வேண்டிய சூழலாகத்தான் இருக்கு. குடும்பம் அப்படின்ற விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள், அதே மாதிரி எதிர்பாலினத்தவர் மீது வரக்கூடிய ஈர்ப்பில் கவனமாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். தேவையில்லாமல் லாட்டரியில காசு போடுறேன், அதுல காசு போடுறேன், இன்வெஸ்ட்மெண்ட்ல காசு போடுறேன்னு போட்டு பணத்தை விரயம் பண்ணிடாதீங்க. திரும்ப வந்து அது முதல்ல வாழ முழுங்கின இது மாதிரி ஆயிடும். ஏன்னா 10ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. கிளியர். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3, 7, 10 இடங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது சனியோட பார்வையால். அதனால உங்களோட 3ஆம் இடம், உங்களுடைய 7ஆம் இடம், உங்களுடைய 10ஆம் இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்குன்றதை பொறுத்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது. அதில் நல்ல கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய விளைவு அப்படின்றது அதிகரிக்க போகுது. ஏதோ வேற மாதிரியான தீய கிரகங்கள் இருக்கு அப்படின்ற போது அதன் மூலமா வரக்கூடிய வம்பு வழக்கை சந்திக்க போறோம். கடன் அப்படின்றதுல கொஞ்சம் எட்டி பார்க்கக்கூடிய கடனா இருக்கும். அது நீங்க போட்டதுல வேற யாரோ காண்டி நீங்க வாங்கி கொடுக்குற கடனா இருக்க போது அதுல கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி மீனராசிக்காரங்களுக்கு எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. Breaking news. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? Satyam Properties Green City. For booking call 9962596259.